செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா என்ன? செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா என்ன? சொல்லுங்கம்மா. செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா என்ன? மேல் ஸ்டெரிலிட்டிக்கும் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஸ்டெரிலிட்டினா என்ன, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி என்ன? மேல் ஸ்டெரிலிட்டிக்கும் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? மேல் ஸ்டெரிலிட்டிக்கும் போலன் வந்து நான் ஃபங்க்ஷனல் போலன். சொல்லுங்கம்மா, கம்ப்ளீட் பண்ணுங்க. செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா செல்ஃப் ஃபெர்டிலைஸ் பண்ண முடியாது. இங்க வந்துட்டு போலன் வந்து வையபிள் தான், போலன் வந்துட்டு ஃபங்க்ஷனல் தான், போலன் வந்து ஃபங்க்ஷனல் தான், பட் இட் cannot do செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன். cannot do செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன். செல்ஃபிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? மேல் ஸ்டெரிலிட்டிக்கும் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி என்ன டிஃபரன்ஸ்ன்றது? மேல் ஸ்டெரிலிட்டி வந்து போலனே வந்து நான் ஃபங்க்ஷனல் போலன், பட் இங்க செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி என்னது? போலன் வந்து ஃபங்க்ஷனல் தான், போலன் வந்து ஃபங்க்ஷனல் தான், பட் இட் cannot do செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன். இட் cannot do செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன். செல்ஃபிங் நடக்காது. அது என்ன ரீசன் அப்படின்னு பாக்குறதா வந்துட்டு இந்த, அது எதனால நடக்குது, அந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி எதனால நடக்குது, அது எப்படி எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலாம், அதனால பிளான் பீடிங்ல என்ன அப்ளிகேஷன் இருக்கு, என்ன யூட்டிலைசேஷன் இருக்கு அப்படின்றத பாக்குறதா இந்த கிளாஸ் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் புரிஞ்சது இல்ல? மேல் ஸ்டெரிலிட்டிக்கும் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டிக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர் பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி இது என்ன ஃப்ளவர் ஃபர்ஸ்ட் யார் சொல்லுவீங்க? இது என்ன ஃப்ளவர்னு சொல்லுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஏதாவது ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி பிரிச்சு பாத்திருக்கீங்களா? ப்ளூமோஸா? பிரைமோஸ். பிரைமோஸ். இந்த மாதிரி ஃப்ளவர் பாத்திருக்கீங்களா எங்கனாவது? என்ன ஃப்ளவர், எதோட ஃப்ளவர்? மேல் ஸ்டெரிலிட்டினாலே இது என்ன ஃப்ளவர் வரும்? இது என்ன ஃப்ளவர்? பின் த்ரம் ஃப்ளவர் வந்து எதுல அப்சர்வ் பண்ணுவோம்? ஓகே, இப்போதைக்கு அது தெரியலனாலும் பின் டைப் ஃப்ளவர்ஸ் ஒன்னு இருக்கு, த்ரம் டைப் ஃப்ளவர்ஸ் இருக்கு. என்ன பேரு? பின் டைப் ஃப்ளவர்ஸ் ஒன்னு இருக்கு, த்ரம் டைப் ஃப்ளவர்ஸ் ஒன்னு இருக்கு. இதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கிறதுக்கு பேர் ஹெட்ரோமார்பிக். ஹெட்ரோமார்பிக் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஹெட்டிரோமார்பிக் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஹெட்ரோனா என்ன மீனிங்? டிஃப்ரெண்ட். ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட்னு மீனிங். டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட். மார்பிக்னா மார்பாலஜி, இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்பாலஜி அப்படின்னு சொல்லலாம். மார்பிக்னா மார்பாலஜின்னு சொல்லலாம். சோ இங்க என்ன டிஃபரன்ஸ் இன் மார்பாலஜி நீங்க கண்டுபிடிச்சீங்க? பொசிஷன் ஆஃப் ஆன்சர் இங்க எப்படி இருக்கு, அங்க எப்படி இருக்கு? ஆன்சர் இங்க எப்படி இருக்கு? கீழே இருக்கு. இதுல ஆன்சர் எங்க இருக்கு? வேற என்ன டிஃபரன்ஸ் இதுக்கு இருக்கு? 6 வித்தியாச விடை. ஸ்டிக்மா வந்து இங்க மேல இருக்கு, இங்க ஸ்டிக்மா எங்க இருக்கு? கீழே இருக்கு. ப்ரீடிங்ல ஒரு ஜெனரல் பிரின்சிபல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயும் ஸ்டிக்மா என்ன ஹைட் இருக்கோ, ஸ்டிக்மா என்ன ஹைட் இருக்கோ அதே ஹைட்ல ஆன்சரும் இருக்கணும். சப்போஸ் இங்க ஸ்டிக்மா இருக்கு அப்படின்னா ஆன்சரும் கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ் இந்த மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் மேல கொஞ்சம் கீழே இருக்கலாம். பட் ஆனா ரொம்ப கீழே இல்ல ரொம்ப மேல இருந்தாலும் பிரச்சனை. புரியுதுங்களா? ரொம்ப கீழே இருந்தா என்ன பிரச்சனை சொல்லுங்க? ஆன்சர் அதாவது இங்க இருந்து போலனே போய் முதல்ல இங்க ரீச் ஆகாது, போலனே வந்து இங்க ரீச் ஆகாது. சோ அதுவே ஒரு பிரச்சனை. போலன் கீழே இருக்க போலன் வந்து இங்க ரீச் ஆகாது. நீங்க கேட்கலாம் சார் ஹனிபீஸ் எல்லாம் வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில ஃபிளவர் இருக்கு இட் ஃபெர்டிலைஸ் பிஃபோர் ஓப்பனிங். ஒரு சில ஃபிளவர்ஸ் எல்லாம் இருக்கு இட் ஃபெர்டிலைசஸ் பிஃபோர் ஃபிளவர் ஓப்பனிங். பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஃபெர்டிலைசேஷன் நடந்துரும், பாலினேஷன் நடந்துரும். ஸோ அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நிறைய இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ இங்க எங்க இருந்திருக்கணும் ஆன்சர்ஸ் ஆக்சுவலா இருக்கணும் அப்படின்னா இந்த ஏரியா, இதை சரௌண்டிங் பண்ணி ஸ்டிக்மாவை சரௌண்ட் பண்ணி இருந்திருக்கணும்.
கீழே இருந்தா பிரச்சனை. சரி, அப்ப இங்க வந்து ஸ்டிக்மா இருக்கு, ஆன்தர்ஸ் இங்க இருக்கு, கொட்டினா ஈஸியா கீழே கொட்டிடலாம்ல. ஏன் அப்ப இங்கேயும் வந்து இன்கம்பேட்டபிலிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது? ஆக்சுவலா இங்க பட்டு ஜெர்மினேட் ஆகும் தெரியுமா? போலன் ஜெர்மினேட் ஆகும் தெரியுமா? போலன் ஜெர்மினேட் ஆனதுக்கு அப்புறம் மிஸ்மேட்ச் ஆகும். இது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆன்சர் எவ்வளவு தூரம் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு ரீச் இருக்கு. எவ்வளவு ஹைட்டோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சோ அப்ப இங்க மிஸ்மேட்ச் ஆயிடும். இந்த ஸ்டிக்மா ஹைட்டே இருக்கிற ஆன்சர்ல ஃபெர்டிலைஸ் பண்ணா மட்டும்தான் போலன் ஜெர்மினேட் ஆகி ஓவியில கரெக்டா ரீச் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா மிஸ்மேட்ச் ஆயிடும். இதோட லென்த் ஜெர்மினேட் ஆகி இதோட லென்த் அதிகமா இருக்கும், இது வந்து ஆனா ஷார்ட் லென்த்தா இருக்கும். புரியுதுங்களா? சோ மிஸ்மேட்ச் இருக்கும்போது என்ன ஆகுது? இட் கேனாட் டூ செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன். இந்த மாதிரி டைப்புக்கு பேர் என்ன? ஹெட்டிரோமார்பிக் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்றது. ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இருந்து என்னென்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போட்டுருப்பான்ல, போன கிளாஸ்க்கு முந்தின கிளாஸா? செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டில இருந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு ஒரு டைம் பாருங்க क्वेश्चंस. வாட் இஸ் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி, வேஸ் அண்ட் மீன்ஸ் டு ஓவர்கம் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. அப்புறம் ரீசெண்டா என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? 2023லயோ இல்ல 2022லயோ? கிளாசிஃபை தி டைப்ஸ் ஆஃப் மேல் ஸ்டெரிலிட்டி அண்ட் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. அத ரீசெண்டா கேட்டிருக்குதா? ஓகே. சோ கிளாசிஃபிகேஷன் வச்சு கேக்குறாங்க, அது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அந்த மாதிரி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணது யாரு? ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்றது யாரு? கோல்ட்ரியூட்டர் அப்படின்றவர். கோல்ட்ரியூட்டர்ன்ற பேர் பிரீடிங்ல வேற எங்க வரும்? இவர் எதுக்காக வந்து வருவார் மறுபடியும்? கோல்ட்ரியூட்டர் பேரு ஜோசப் கோல்ட்ரியூட்டர் அப்படின்ற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜோசப் கோல்ட்ரியூட்டர், தாமஸ் ஃபேர்சைல்டு, மாதிரி பேர்லாம் வரும். ஆக்சுவலா நிறைய கிராசிங் ஹைபிரிடைசேஷன் நிறைய ட்ரை பண்ணியிருப்பாரு இவர். நிறைய பாசிபிள் ஹைபிரிடைசேஷன்லாம் ட்ரை பண்ணியிருப்பாரு. மேல் அண்ட் ஃபீமேல்ல வந்துட்டு இப்போ நம்ம சொல்றோம் ஹைபிரிடைசேஷன் இல்ல கிராசிங் அப்படின்னு சொல்றோம்ல, அது நிறைய ஒரு ட்ரை பண்ணியிருப்பாரு. வெர்பேஸ்கம் பெனிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாரு. இதான் வெர்பேஸ்கம் அப்படின்றது. வெர்பேஸ்கம் பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி இருக்கும் வெர்பேஸ்கம். யாரும் ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பார்த்திருப்பாங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணது யாரு? கோல்ட்ரியூட்டர் அப்படின்றவர். பட் ஆனா அந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணவங்க யாரு? ஸ்டவுட். மியூட்டேஷனை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது யாரு? மியூட்டேஷன் டேர்ம் காயின் பண்ணது யாரு? மியூட்டேஷன் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது யாரு? சேத் அண்ட் ரைட்னு ஒரு பேர் பாத்தீங்களா? சேத் அண்ட் ரைட் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க, ஸ்டடி பண்ணாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் அந்த ரிப்போர்ட் தான் இருந்துச்சு மியூட்டேஷனுக்கு அப்படின்ட்டு. ஷீப்பை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பான்லமா. சோ அது ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து ஷேத் அண்ட் ரைட்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த டேர்ம் வந்துட்டு பல நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஹியூகோ ரைஸ் தான் பேரை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்க பேரை சொன்னது வந்துட்டு ஸ்டவுட் ரொம்ப நாள் கழிச்சு தான். செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ஸ்டவ் எஸ் ஞாபகம் வச்சுப்போம். அப்ஜெக்டிவ் படிக்கும்போது எஸ் ஞாபகம் வச்சுப்போம். செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா ஸ்டவுட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். அங்க என்ன பார்த்தா மேல் ஸ்டெரிலிட்டினால நான் ஃபங்க்ஷனல் போலன்றதுனால செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் நடக்கல. இங்க என்ன? inability of a plant with functional pollen to do self fertilization அப்படின்னு சொல்லலாம். to do self fertilization. functional pollenலாம் நல்லா தான் இருக்கு, நல்ல ஃபங்க்ஷனலா இருக்கு. பட் செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்றோம். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த டயக்ராம் அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும். யாராவது நான் அக்ரி இருந்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும். செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் செல்ஃப் பாலினேஷன் என்ன மீனிங்? செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் ஆர் செல்ஃப் பாலினேஷன் என்ன மீனிங்? இதோட ஆன்தர்ஸ் வந்துட்டு இதோட ஸ்டிக்மா, அதாவது இந்த ரீஜன் வந்து என்ன ஸ்டிக்மான்னு சொல்லுவோம். ஸ்டிக்மான்றது ஃபீமேல் ஆர்கன், ஆன்தர்ன்றது மேல். இது மேல், ஸ்டிக்மான்றது ஃபீமேல். இதோட ஆன்தர்ஸ் இதோட ஸ்டிக்மா மேலே விழுந்தா அதுக்கு பேர் என்ன? செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் இல்ல செல்ஃப் பாலினேஷன் சொல்றான். இந்த ஆன்தர்ஸ் போயிட்டு வேற ஒரு ஸ்டிக்மா மேல விழுந்துச்சுன்னா என்ன பேர் சொல்லுவோம்? கிராஸ் பாலினேஷன். சோ செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி மூலியமா செல்ஃபிங் வந்து
நாட் பாசிபிள். செல்ஃபிங் வந்து நாட் பாசிபிள். பட் த சேம் போலன், பட் த சேம் ஆன்சர்ஸ் கேன் டூ கிராஸ் பாலினேஷன். இங்க இருந்து இங்க போறது இல்ல, அதுக்கு பேர் என்ன? கிராஸ் பாலினேஷன். ஸோ கிராஸ் பாலினேஷன் வந்துட்டு பாசிபிள் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் தான் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்றோம். நோட் பண்ணிட்டீங்களாமா? போலாங்களா? ஸோ இப்போ செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி டைப்ஸ் என்ன? டைப்ஸ் தான் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க எப்போ? 2021 2021 சிவில் சர்வீசஸ்லயா? எதிர் கேட்டிருக்காங்க? சிவில் சர்வீஸ் ஐஎஃப்எஸ்? சிவில் சர்வீசஸ். சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஏதோ ஒன்று கேட்டுட்டே இருக்காங்க. மெயில் ஸ்டெரிலிட்டி இல்லைன்னா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி பேசிஸா வச்சு ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுட்டே இருக்காங்க எல்லா வருஷமும். ஸோ செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி பிரிக்கணும் அப்படின்னா என்னன்னு பிரிக்கலாம்? சேம் மார்பாலஜியா இல்ல டிஃப்ரெண்ட் மார்பாலஜியா? ஃப்ளவர் வந்துட்டு சேம் மார்பாலஜியா இல்ல டிஃப்ரெண்ட் மார்பாலஜியா அப்படின்றத வச்சு ஹெட்ரோமார்பிக், ஹோமோமார்பிக் பிரிக்கலாம். புரியுதுங்களா? ஹெட்ரோமார்பிக்னா என்ன? டிஃப்ரெண்ட் மார்பாலஜி இருக்கு. கொஸ்டின் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்துட்டு ஷார்ட், மீடியம், லாங் அந்த மாதிரி பிரியுது. ஸோ அதுக்கு பேரு ஹெட்ரோமார்பிக்னு சொல்றோம். பட் ஃப்ளவர் மார்பாலஜில வேற எதுவும் பிரச்சனை இல்ல, வேற ஏதோ ஒரு ரீசன் அதர் தன் ஃப்ளவர் மார்பாலஜி, அதுக்கு என்னன்னு சொல்றோம்? ஹோமோமார்பிக் சொல்றோம். ஹெட்ரோமார்பிக் மறுபடியும் பிரிக்கணும் அப்படின்னா டைஸ்டைலி, ட்ரைஸ்டைலின் பிரிக்கலாம். டைஸ்டைலி, ட்ரைஸ்டைலின் பிரிக்கலாம். இதுல ஸ்டைல்ன்றது எதுமா? யாரு கேட்கலாம்? சொல்லுங்க. மணிகண்டன் தானே? மணிகண்டன் உங்க பேரு? சொல்லுங்க. இதுல ஸ்டைல்ன்றது எது? ஸ்டிக்மான்றது எது? ஸ்டைல்ன்றது எது? ஓவியல்ன்றது எது? அது மட்டும் சொல்லுங்க. இது என்னது? ஸ்டிக்மா. ஸ்டிக்மா. ஸ்டைல்ன்றது சோ இவ்வளவு லாங்கா இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன? ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டைல். ஓவரி. ஓவரின்றது கீழே இருக்கிறது, இந்த கப் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன? ஓவரின்னு சொல்லுவோம். ஓவரின்னு சொல்லுவோம். உள்ள இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஓவியூல். ஓவியூல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப டை ஸ்டைலின்னு சொல்லிட்டாங்க, ட்ரை ஸ்டைலின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன மீனிங்கா இருக்கலாம்? டை ஸ்டைலின்ட்டாங்க அப்படின்னா என்னவா இருக்கலாங்க? டூ டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கலாம். டூ ஸ்டைல்ஸ். ஸ்டைல்ஸ்னா நீங்க நினைக்கிற ஸ்டைல்ஸ் இல்ல, இந்த ஃபீமேல் ஃபீமேல் ஆர்கன்ஸோட ஸ்டைல். ட்ரை ஸ்டைலினா என்ன? த்ரீ டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கலாம். ஹோமோமார்பிக்ல அதே மாதிரி வந்து கேமட்டோஃபைட்டிக் சிஸ்டம், ஸ்போரோஃபைட்டிக் சிஸ்டம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். கேமட்டோஃபைட்டிக் சிஸ்டம், ஸ்போரோஃபைட்டிக் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம், கண்டென்ட்ல பார்ப்போம். யாரும் சொல்லுவீங்களா கேமட்டோஃபைட்டிக்னா என்ன, ஸ்போரோஃபைட்டிக்னா என்னன்ட்டு? புரியுற மாதிரி, எல்லாரும் புரியுற மாதிரி. சரி, இதை வச்சு எப்பயும் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. கேமட்டோஃபைட்டிக், ஸ்போரோஃபைட்டிக் எக்ஸ்பிளைன் பண்றதும் கஷ்டம். இதே சொல்லிடலாம், இட் வாஸ் கண்ட்ரோல்டு பை இட்ஸ் ஓன் கேமெட் அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் கண்ட்ரோல்டு பை போலன் ப்ரொடியூசிங் பேரண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். பட் அப்படின்னா என்னன்னு புரிய வைக்கணும்ல. நான் சொல்றதுன்னா சொல்றேன் என்ன அப்படின்னு கேட்டா. இது வந்து இட் வாஸ் கண்ட்ரோல்டு பை இட்ஸ் ஓன் கேமெட்ஸ், இட்ஸ் ஓன் கேமெட்ஸ்ன்றதுனால கேமட்டோஃபைட்டிக் சொல்றோம். இங்க என்ன சொல்லுவோம்? போலன் ப்ரொடியூசிங் பிளான்ட் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து என்ன புரியுது? சொல்லிட்டேன், நானே ஆன்சர் சொல்லிட்டேன். இதுல இருந்து என்ன புரியுது பாப்போம், என்னன்னு பாப்போம். டயக்ராமோட பார்க்கும்போது புரியும். நோட் பண்ணிட்டீங்களா? அது செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியோட டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஹெட்ரோமார்பிக் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ஹோமோமார்பிக். ஃபர்ஸ்ட் ஹெட்ரோமார்பிக் சிஸ்டம், டைஸ்டைலி, ட்ரைஸ்டைலி. இது என்னது? பிரைமுலா ஸ்பீசிஸ். பிரைமுலா வல்காரிஸா? என்ன ஸ்பீசிஸ் பேர் வரும்? பிரைமுலா வல்காரிஸ் அந்த மாதிரி வரும். அட்லீஸ்ட் இல்லைன்னா பிரைமுலா ஸ்பீசிஸ் எழுதுங்க போதும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் வாஸ் டியூ டு டிஃபரன்ஸ் இன்
ஃப்ளவர் மார்ஃபாலஜி. டியூ டு டிஃபரன்ஸ் இன் ஃப்ளவர் மார்ஃபாலஜி. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா லென்த் ஆஃப் ஸ்டைல் அண்ட் லென்த் ஆஃப் ஸ்டாமன். லென்த் ஆஃப் ஸ்டைல்னா இங்க எதை சொல்லலாம்? லென்த் ஆஃப் ஸ்டைல்னா இங்க எது வரும் இந்த ஃப்ளவர்ல? இதுல இருந்து இது வரைக்கும், இங்க வந்து இதுல இருந்து இது வரைக்கும் ஸ்டைல்ஸ் டிஃபரெண்டா இருக்கா? இது வந்து என்ன சொல்லலாம்? லாங் ஸ்டைல்னு சொல்லலாம், இது ஷார்ட் ஸ்டைல்னு சொல்லலாம். ஆந்தர் அதே மாதிரி சொல்லணும் அப்படின்னா லென்த் ஆஃப் ஆந்தர்ஸ் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சோ இங்க இருந்து ஃபிலமெண்டோட லென்த் இருக்குல்ல, இதை வச்சு ஷார்ட், இது வந்து லாங், அந்த மாதிரி சொல்லலாம். டைஸ்டைலில வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் were there. டைஸ்டைலில டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் were there. they were called as ஷார்ட் அண்ட் லாங். ரெண்டு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? ஷார்ட் லாங்னு சொல்றாங்க. இது ஷார்ட், இது லாங், இது லாங், இது வந்து ஷார்ட் அப்படின்றாங்க. ஸ்டாமன்ஸ் எப்படி சொல்றாங்க? ஸ்டாமன்ஸ்க்கு பேர் என்ன வைக்கிறாங்க? லோ ஹை அப்படின்றாங்க. லோ, இங்க இருந்து இது வரைக்கும் லோன்னு சொல்றாங்க, ஹை அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுது? இந்த ஃப்ளவருக்கு பேர் என்ன? இந்த மாதிரி இருக்க ஃப்ளவருக்கு பேர் என்ன? அந்த மாதிரி இருக்க ஃப்ளவருக்கு பேர் என்ன? பின் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அது ட்ரம் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ். சோ இப்போ இருக்கும்போது இந்த பின் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ல இந்த ஆந்தர் வந்து இதோட ஸ்டிக்மாவை ஃபெர்டிலைஸ் பண்றேன். இந்த ஆந்தரை வச்சு இதோட ஸ்டிக்மாவை ஃபெர்டிலைஸ் பண்றேன். இங்க சீடு ஃபார்ம் ஆகுமா? சீடு ஃபார்ம் ஆகுமாமா? சொல்லுங்க லாவண்யா. இந்த ஆந்தரை வச்சு இதை ஃபெர்டிலைஸ் பண்றேன், இங்க சீடு ஃபார்ம் ஆகுமா? ஆகாது. அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய இந்த ஆந்தர் வச்சு இந்த ஸ்டிக்மாவை ஃபெர்டிலைஸ் பண்றேன், இங்க சீடு ஃபார்ம் ஆகுமா? ஆகாது, ஆகாது. சோ அப்ப என்ன சொல்லலாம்? பின், when the pin type flower is crossed with pin type flower, அதாவது வந்து செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் தான் இப்படி எழுதுறேன். செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது வந்து பின் டைப் ஆஃப் ஃப்ளவர் வாஸ் crossed with பின் டைப் ஆஃப் ஃப்ளவர். இங்க பச்சை எழுதுறது என்ன? ஃபீமேல். செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் தான் நான் இப்படி எழுதுறேன், மேல். இங்க பாசிபிலிட்டி என்ன? நோ சீட் செட், நோ சீட் செட், நோ சீட் செட். அதாவது வந்து இது செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் பண்ணா நோ சீட் செட், நோ சீட் செட். Similarly, thrum into thrum, when the thrum crossed with the thrum, இங்க என்ன ஆகுது? நோ சீட் செட், நோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம், நோ சீட் செட். புரியுதுங்களா? செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் நாட் பாசிபிள்ன்றத நான் எழுதுறேன், லெட்டர்ஸ் எழுதிருக்கேன், அவ்வளவுதான். ஒருவேளை பின் அண்ட் த்ரம் இது ரெண்டையும் கிராஸ் பண்ணா என்ன ஆகும்? பின் அண்ட் த்ரம் கிராஸ் பண்றோம் அப்படின்னா இந்த டயக்ராம்ல என்ன மீனிங்? பின் அண்ட் த்ரம் இது ரெண்டையும் கிராஸ் பண்றோம் அப்படின்னா இந்த டயக்ராம்ல என்ன மீனிங்? பிரதீக்ஷா சொல்லுங்க. பின் அண்ட் த்ரம் கிராஸ் பண்றோம் அப்படின்னா இந்த டயக்ராம்ல என்ன மீனிங்? இது நோட் பண்ணிட்டீங்களா? பின் கிராஸ்ட் வித் த்ரம் அப்படின்னு சொல்றேன். அப்ப இதுல என்ன மீனிங்? பின்ன்றது என்னது? ஃபீமேல். ஃபர்ஸ்ட் எழுதுறது ஃபீமேல். த்ரம்ன்றது என்னது? மேல். சோ அப்ப இதுல இந்த டயக்ராம்ல என்ன பண்ணணும்? த்ரம்ல இருக்கக்கூடிய இந்த போலனை கொண்டு வந்து இந்த ஸ்டிக்மால டெஸ்ட் பண்ணணும். சோ இப்ப மேட்ச் ஆகுதா? ஹைட் இதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகுதா? ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் எரேஸ் பண்றேன், எரேஸ் பண்ணனும்னா புரியும். இல்ல ஆட்டோமேட்டிக்காவே நடக்காது, ஆட்டோமேட்டிக்காவே நடக்காது. நம்ம பண்ணாலும் நடக்காது, நம்ம பண்ணாலும் நடக்காது. டு சம் எக்ஸ்டென்ட் அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு சில செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கு. லைக் அன்ஓபன் ஃப்ளவர்ல வந்துட்டு ட்ரை பண்ணணும், லேட் சீசன் பாலினேஷன் ஒரு சில இது இருக்கு. சோ அதெல்லாம் என்னென்ன டெக்னிக் இருக்குன்னு பார்ப்போம். பட் நார்மல் கண்டிஷன்ல பாலினேஷன் நடக்காது. புரியுதுங்களா? அது எப்படி எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு, அந்த டெக்னிக்ல பார்ப்போம். பட் நார்மலா எடுத்து போலன் எடுத்து ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபெர்டிலைஸ் ஆகாது. இதை நீங்க இது ஏமா இது இங்க இருக்க ஆன்சர் இங்க போட்டு டச் பண்ண ஏன் ஆக மாட்டேங்குது? போலன் ஜெர்மினேட் ஆகி போலனுக்குன்னு ஒரு லென்த் இருக்கும், ஜெர்மினேட் ஆன போலன் வந்து ஒரு லென்த் இருக்கும். சோ அது வந்துட்டு அதுக்கு சேம் லென்த் இருந்தா மட்டும் தான் மேட்ச் ஆகும். புரியுதுங்களா?
போலன் ஜெர்மினேட் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப தூரம் போகக்கூடிய ஒரு போலன் வந்துட்டு இங்கேயே இருக்கிறதுனால மேட்ச் ஆகாது, ஃபெர்டிலைஸ் ஆகாது. புரியுதுங்களா? சேம் லென்த் இருக்கணும். புரியுதுங்களா? ஆன்லைன்ல யாரு? ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா இது வரைக்கும்? அதான் நான் சொல்ல வரேன், அதான் நான் சொல்ல வரேன். எரேஸ் பண்ணிடலாம்ல இப்போ இது? ஓகே. ஜூன் 14ஆ? 16. 2 வாரம் தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதானே? 2 வாரம் தள்ளி போனதுல என்ன பெருசா இருக்கு? இந்த 2 வாரம் தள்ளி போனது மெயின்ஸ் ஷார்ட்டா வச்சிருவாங்க, 2.5 மாசத்துலயே வச்சிருவாங்க, இல்ல ரொம்ப ஷார்ட்டா வச்சிருவாங்க. 2 வாரம் தள்ளி போனதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாமா? மெயின்ஸுக்கு ஷார்ட் டைம் இருக்கும் அப்புறம். அதான் நாட் இம்பார்ட்டன்ட் இன் கிராப் லேண்ட்ஸ். ஹெட்ரோமார்பிக் வந்துட்டு இப்ப பிரைமுலான ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு. பிரைமுலாவை நம்ம சாப்பிடுறோமா? இல்ல, பிரைமுலாவை சாப்பிட மாட்டோம். இதுல என்னென்ன எக்ஸாம்பிள் வருதோ அதெல்லாம் வந்து கமர்ஷியல், அதாவது வந்து நம்ம ஃபுட்டா சாப்பிடுற கிராப் கிடையாது. இதுக்கப்புறம் வரும் தெரியுமா, எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் கிராப் கிடையாது. இங்க என்னென்ன கிராப் பாக்குறோமோ பட் இதுக்கப்புறம் பார்ப்போம்ல, அதெல்லாம் வந்துட்டு டொபாக்கோல வரும், இல்ல சொலனேசியவ்ல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வரும், லைக்கோபெர்சிகம்ல எக்ஸாம்பிள் வரும். ஸோ அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டு ஹியூமன்ஸ், எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் டு ஹியூமன்ஸ். இது வந்துட்டு எக்கனாமிக்கலி நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், கம்பேரிட்டிவ்லி நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். நோட் பண்ணிட்டீங்களா? லாஸ்ட்ல நோட் பண்ணிட்டீங்களாமா? நோட் பண்ணலையா? ஓகே. ஏமா? இல்ல, இவங்க எலெக்ஷனை பேசிதான் வச்சுக்கிட்டு. ஓகே. அதான் சொல்ல வரேன், அதான் நான் சொல்ல வரேன். பேர் என்ன? அஜித்தா? ஐஏஎஸ் பேரே தெரியல. அதான் சொல்ல வரேன், பின் அண்ட் த்ரம் பாசிபிலிட்டி தான் சொல்ல வரேன் இப்ப நான். நோட் பண்ணிட்டீங்களா சூர்யா? பின் அண்ட் த்ரம் நாட் பாசிபிள்னு பார்த்துட்டோம். சாரி, பின் இன்டு பின், பின் இன்டு பின் செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் நாட் பாசிபிள் பார்த்துட்டோம். த்ரம் பை த்ரம், த்ரம் கிராஸ்ட் வித் த்ரம், அது வந்து நாட் பாசிபிள்னு பார்த்துட்டோம். இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, பின் கிராஸ்ட் வித் த்ரம் ஆர் த்ரம் டைப் கிராஸ்ட் வித் பின் அப்படின்னா என்ன மீனிங்? லெஃப்ட் சைடுல என்ன எழுதுறது? என்னது? ஃபீமேல், ஃபீமேல். ரைட் சைடுல எழுதுறது மேல். ஃபர்ஸ்ட் இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பாசிபிள் அடுத்த ஸ்லைட்ல வரும். இதுக்கு மீனிங் என்ன சொல்லுங்க பிரதீக்ஷா. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு சொல்லுங்க, பின் கிராஸ்ட் வித் த்ரம் அப்படின்னா என்ன மீனிங்? ஓகே, த்ரம்ல இருக்கக்கூடிய போலன் எடுத்துட்டு வந்து பின்ல எடுத்து டெஸ்ட் பண்றோம். ஹைட் மேட்சிங்கா இருக்கா? சேம், சேம் ஹைட்டா இருக்கா? த்ரம் கிராஸ்ட் வித் பின் என்ன மீனிங்? இன்னொருத்தவங்க யார் கேட்டது? எப்போ நீங்க யார் கேட்டது? இன்னொருத்தவங்க. த்ரம் கிராஸ்ட் வித் பின் என்ன நடக்கும்? இதுல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எடுத்துட்டு வந்து இதுல டச் பண்ணணும். புரியுதுங்களா? ஆகும். ஏன் ஆகாது? சேம் ஹைட் இருக்குல்ல, சேம் ஹைட் இருக்குல்ல. ரெண்டும் ஒரே ஸ்பீசிஸ், ஆந்தரும் ஸ்டிக்மாவும் சேம் ஹைட் இருக்குது, ஆகும். இருங்க,
அது என்ன பாசிபிலிட்டி அப்படின்றது அடுத்த இதுல இருக்கும். ஸோ என்ன பாசிபிலிட்டி அப்படின்ற காம்பினேஷன் வந்துட்டு த்ரம் நாட் பாசிபிள், த்ரம் இன்கம்பேட்டபிள், த்ரம் இன்கம்பேட்டபிள், பின் இன்கம்பேட்டபிள். இப்போ வந்து என்ன பாசிபிள், பின் பை த்ரம் இல்ல த்ரம் பை பின். பின்ன என்ன ஜீனோடைப் டினோட் பண்றோம், கேபிட்டல் எஸ். த்ரம் வந்துட்டு கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ் அப்படின்னு டினோட் பண்றோம். புரியுதுங்களா? சோ அப்ப என்ன பாசிபிலிட்டி நடக்கும், இது பின் பை த்ரம், இது த்ரம் பை பின். சோ என்ன பாசிபிள் நடக்குது கடைசியா, 1:1 செக்ரிகேஷன் வருது. 1:1 ரெண்டுலயுமே வந்துட்டு 1:1 செக்ரிகேஷன் தான் நடக்குது. கேபிட்டல் எஸ்ன்றது என்னமா, பின் அப்படின்னு சொல்றாங்க. கேபிட்டல் எஸ்ன்றது பின் அப்படின்னு சொல்றாங்க. கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ் அப்படின்றது என்ன, ட்ரம் டைப்போட ஜீனோடைப். ட்ரம் டைப்போட ஜீனோடைப் இதெல்லாம் நம்ம சொல்லல, அவங்க ஸ்டடி பண்ணி அல்லில் வந்து டாமினண்டா ரெசசிவா அப்படின்னு சொல்லிட்டு சைட்டாலஜிஸ்ட் இருப்பாங்கல்ல, குரோமோசோம் ஸ்டடி பண்றாங்கல்ல, அவங்க ஸ்டடி பண்ணி சொல்றது. சோ இங்க இது பின்ன்றது என்ன, 2 டாமினன்ட் அல்லீல்ஸ். த்ரம்ன்றதுல என்ன இருக்கு, ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ். சக்தி இதுல வந்துட்டு என்ன கேமெட்ஸ் பாசிபிள், டபுள் எஸ் இருக்குல்ல, கேமெட்ஸ் வந்துட்டு ஒரு கேபிட்டல் ஒரு டாமினன்ட் எஸ் ஃபார்ம் ஆகுமா, டாமினன்ட் எஸ். இங்க என்ன கேமெட் பாசிபிள், கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ். சோ இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன பாசிபிள், சோ இங்க வந்துட்டு கேபிட்டல் எஸ் பாசிபிளா இருக்கு, இங்க வந்து கேபிட்டல் எஸ், இன்னொன்னு வந்து ஸ்மால் எஸ். என்ன இப்ப பாசிபிள் சொல்லுங்க சக்தி நீங்களே. கேபிட்டல் எஸ் இதோட பினோடைப் என்ன, அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், மேலே இருக்கு பாருங்க, மேலே இருக்கு பாருங்க. கேபிட்டல் எஸ் என்ன, பின் பின் பின். இதுல என்ன பாசிபிள் இருக்கு, கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ். இதோட பினோடைப் என்னவா இருக்கும், அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், த்ரம் அப்படின்னு சொல்லும். த்ரம் இன்டு பின் பாசிபிளான்னு யார் யாரெல்லாம் கேட்டீங்களோ இப்ப நீங்க போட்டு என்ன பாசிபிள் சொல்லுங்க. த்ரம் when the thrum crossed with pin என்ன பாசிபிள் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. அதாவது த்ரம்னா என்ன, கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ் கிராஸ்ட் வித் கேபிட்டல் எஸ் என்ன பாசிபிள் சொல்லுங்கம்மா, நீங்க ஆன்சர் போட்டு. அது த்ரம் வாஸ் கிராஸ்ட் வித் பின் அப்படின்னா என்ன பாசிபிள், அதே தான் வரும், 1:1 அதே பாசிபிலிட்டியில தான் வரும். த்ரம் பை பின் போட்டு ட்ரை பண்ணிட்டீங்களா, த்ரம் பை பின்ல என்னமா வருது ஆன்சரு லவன்யா, சேம் இதே தான் வரும். பின் த்ரம் 1:1 ரேஷியோ, 1:1 ரேஷியோ. இது ஒண்ணு கிடைக்கும், இது ஒண்ணு கிடைக்கும். போலாங்களா அடுத்த இது, எத்தனாவது ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க பிலிம்ஸ்க்கு? ஓகே, குவாலிட்டி புக் எத்தனை தடவை படிச்சிருக்கீங்க?
ஒரு டைம் கூட என்ன படிக்கலையா? ஓகே, போலாங்களா? அடுத்து நோட் பண்ணிட்டீங்களா? அதுவும் அதே பாசிபிள் தான் வரும், அதுவும் இதே தான் வரும், சேம் இதே தான் பாசிபிள். சோ இப்போ ட்ரை ஸ்டைலின்னு ஒன்னு இருக்கு, ட்ரை ஸ்டைலின்னு ஒன்னு இருக்கு. ட்ரை ஸ்டைலினா அப்ப என்னவா இருக்கலாம்? த்ரீ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ், த்ரீ டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ். த்ரீ பொசிஷன்ஸ் இன் த ஃபிளவர் அப்படின்றாங்க. த்ரீ பொசிஷன்ஸ் இன் த ஃபிளவர். இது வந்து என்ன கிராப்ல எக்ஸாம்பிள்? இதுல ட்ரை ஸ்டைலி, ட்ரை ஸ்டைலி என்னமா எக்ஸாம்பிள்? லைத்ரம் செலிகாரியா அப்படின்றாங்க. லித்ரம் செலிகாரியா. அதம்மா ஏன் வந்துட்டு ட்ரம்முக்கு வந்துட்டு ஏன் கேபிட்டல் ஸ்மாலஸ் வருதுன்னு கேக்குறாங்க. கேபிட்டல் ஸ்மாலஸ் ஏன் வருது அப்படின்னா, அந்த குரோமோசோம்ல ஒரு டாமினன்ட் அலீல் இருக்கு, ஒரு ரெசசிவ் அலீல் இருக்குன்னு அர்த்தம். அதை நாம சொல்லல, குரோமோசோம் ஸ்டடி பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் வந்துட்டு ஒரு ட்ரம்முக்கு வந்துட்டு ஒரு கேபிட்டல் ஸ்மாலஸ் ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. நாம சொல்லல, குரோமோசோம் ஸ்டடி பண்ணாங்கல்ல, குரோமோசோம் ஸ்டடி பண்ணவங்க சொல்றாங்க ஒரு டாமினன்ட் அலீல் இருக்கு, இன்னொரு ரெசசிவ் அலீல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஸ்டடி பண்ணவங்க இந்த பிளான்ட்டோட குரோமோசோம் ஸ்டடி பண்ணும்போது அதான் தெரியுது, அதான் கிடைக்குது. சோ அதனால அது சொல்லிருக்காங்க, ஒரு கேபிட்டலஸ் ஒரு ஸ்மாலஸ்ன்றது. பிரிஞ்சால் வந்துட்டு இல்ல, சொலனேசி எல்லாம் அதுல வரும், ஹோமோமார்பிக்ல வரும். சொலனேசியில எதுல வரும்? சொலனேசி எக்ஸாம்பிள் என்ன வருது நீங்க மொபைல்ல பாருங்க. நான் ஒண்ணு சொன்னா நீங்க எப்பயுமே கான்ட்ரோவர்சியாவே சொல்லுவீங்க, அவர் சர்ச் பண்ணிட்டு இதான் இருக்கு சார்னு சொல்லுவீங்க. இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சொலனேசியில வந்துட்டு என்ன எக்ஸாம்பிள்? அது எப்படி சர்ச், கூகுள் சர்ச்ல என்ன என்னன்னு டைப் பண்ணுவீங்க? டைப் ஆஃப் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ஃபவுண்ட் இன் சொலனேசி அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் ஆஃப் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ஃபவுண்ட் இன் சொலனேசியே அப்படின்னு போடும்போது கேமட்டோபைட்டிக் ஸ்போர்டிக் ஏதாவது வருதான்னு பாருங்க. இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஹெட்ரோமார்பிக் வருதான்னு பாருங்க. கேமட்டோபைட்டிக் எப்பயும் கான்ட்ரவர்சியா ஏதாவது ஒன்று சொல்றது, அது கான்பிடண்டா சொல்றது. ஏன் இதுபடி லைக்கோபெர்சிகம், சொலனேசியே இது எல்லாமே வந்துட்டு அந்த இதுல வரும், ஹோமோமார்பிக்ல வரும், ஹோமோமார்பிக்ல வரும். அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இதுல வந்து எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் எதுவும் இல்ல. ஏதோ ஒரு வேர்டு வருமே, நாட் இம்பார்ட்டன்ட் இன் கிராப் பிளான்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. அட்லீஸ்ட் இதை வச்சு கூட நீங்க சொல்லலாம்ல, நாட் இம்பார்ட்டன்ட் இன் கிராப் பிளான்ஸ். மேபி ஏதாவது ரேர் கேசஸ்ல இருக்காம பார்த்து சொல்லுங்கம்மா நீங்களே வேணா. பெஞ்சால ஹெட்ரோஸ்டைலியா? ஓகே ஓகே. ஆனா நான் சொலனேசியால நான் ஸ்பெசிபிக்கா படிச்சது இன் ஜெனரல். சொலனேசியே பிரிஞ்சால் சொலனம் மெலஞ்சினா தானே இதுலயே இருக்கும் பாருங்க. இதுலயே வந்துட்டு இன் ஜெனரல் சொலனேசியே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன் ஜெனரல் சொலனேசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேமட்டோபைட்டிக் வரும். மேபி இருக்கலாம், இருக்கலாம். ஏதோ ஒரு வைல்ட் ஸ்பீசிஸ் கொண்டு வந்து கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒரு வைல்ட் ஸ்பீசிஸ்ல ஏதோ ஒன்று புதுசா கூட கண்டுபிடிச்சிக்கலாம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் இன் ஜெனரல் சொல்லணும், சொலனேசி சொலனம் அப்படின்னு சொன்னா இதுல வரும், கேமட்டோபைட்டிக்ல வரும். அந்த பேசிஸ்ல நான் சொன்னேன் இதுல வரும். சொலனம் மெலஞ்சினா அப்படின்னு வர்றதுனால நான் இதுல வரும்னு சொன்னேன். மேபி இருக்கலாம், ஏன்னா இதுல நிறைய இருக்கு. மணத்தக்காளி எல்லாம் இதுல வரும். மலத்தக்காளியோட சயின்டிபிக் நேம் என்ன? சோ அதெல்லாம் நிறைய இருக்கு, சொலனம்ல நிறைய இருக்கு. நான் இன் ஜெனரல் சொலனேசியா வந்துட்டு இதுல வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ட்ரைஸ்டெலின்னு ஒன்று இருக்குமா? ட்ரைஸ்டெலினா என்ன? ஷார்ட், லாங், மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஷார்ட், மீடியம், லாங் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு பேர் என்ன? ட்ரை ஸ்டைலி அப்படின்னு சொல்றோம், ட்ரை ஸ்டைலி. ஸோ ட்ரை ஸ்டைலியோட ஃபிளவர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது என்னன்னு சொல்லுவோம், இது என்ன ஸ்டைல்னு சொல்லுவோம்? இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டைல்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? லாங் ஸ்டைல். லாங் ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம், ரொம்ப லாங்கா இருக்குல்ல. மேல ஒரு இருக்கிறது வந்துட்டு இது வரைக்கும் இருக்கிறது வந்து லாங்னு சொல்லுவோம், இது வரைக்கும் இருக்கிறது மீடியம்னு சொல்லுவோம். இது என்னது? ஷார்ட். ஷார்ட் ஆரம்பிக்கிறது இங்க இருந்து ஆரம்பிக்குது.
பேஸ் இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டிக்மா, அதாவது அந்த ஸ்டிக்மா இருக்கிற டச்சா இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுவோம்? லாங் ஸ்டைல். இங்க வரைக்கும் வர்றதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? மீடியம் ஸ்டைல். இது வரைக்கும் வர ஸ்டிக்மா பேர் என்னன்னு சொல்லுவோம்? ஷார்ட் ஸ்டைல். ஷார்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். சேம் அதே மாதிரி ஆன்தர்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் டச் ஆயிருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்? ஆன்தர்ஸ்ல இது வரைக்கும் டச் ஆயிருக்கிறது பேர் என்னன்னு சொல்லலாம்? ஆன்தர்ஸ்ல ஷார்ட் ஆன்தர்ஸ். ஷார்ட் ஆன்தர்ஸ். இது வரைக்கும் இருக்கிறதுக்கு பேரு, இது வரைக்கும் இருக்குல்ல, மீடியம் ஆன்தர்ஸ். இல்ல இது வரைக்கும் டச் ஆயிருக்கிறதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம்? லாங் ஆன்தர்ஸ். லாங் ஆன்தர்ஸ். சோ அங்க எப்படி ஒருவேளை இது ஃபெர்டிலைஸ் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இருக்கிற ஜீனோடைப் நான் ஃபெர்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எந்த போலன் கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணலாம்? இந்த போலன் கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணணும். ஒண்ணு இதையோ இல்ல இதையோ கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அதே ஹைட், சேம் ஹைட் மேட்ச் ஆகணும். சேம் ஹைட் மேட்சா இருக்கணும். அப்பதான் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகும். சோ இந்த மாதிரி இருக்க இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? ட்ரை ஸ்டைலி. ட்ரை ஸ்டைலி அப்படின்னு சொல்றோம். சொல்லுங்க குமரன், இதை ஃபெர்டிலைஸ் பண்ணணும், இந்த ஷார்ட் ஸ்டைல் இருக்குல்ல, இதை ஃபெர்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் எந்த போலன் கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணலாம்? அதான் எங்க இருக்கு? எந்த இதுல இருக்கு? இந்த இடத்துல இருக்க இதை ஃபெர்டிலைஸ் பண்ணும். ஷார்ட் ஸ்டைல் இருக்கிறத ஃபெர்டிலைஸ் பண்ணும் அப்படின்னா எங்க இருந்து கொண்டு வரலாம்? அதாவது இந்த போலனையும் இல்ல இந்த போலனையும் நான் கொண்டு வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். சோ அப்போ வந்துட்டு சீட் ஃபார்ம் ஆகும், சீட் செட் ஆகும். அது கிடைச்சிருக்கேமா, அந்த பிளான்ட் கிடைச்சிருக்குமா, அது சீடுமா? இதுல ஒரு கிராசிங் வருது இல்ல, இந்த 1:1 சொல்றோம், அது சீடு தான். அங்க வந்து கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்றோம். அது கிடைச்சதே வந்து சீடு தான். அந்த சீடு எந்த மாதிரி பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்றதுன்னு பாக்குறோம். அந்த சீடு எந்த மாதிரி பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாக்குறோம். பார்த்தோம் அப்படின்னா 50% வந்து த்ரம் ப்ரொடியூஸ் பண்ணுது, 50% வந்து பின் டைப் ஃபிளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது 1:1 ரேஷியோல பின் அண்ட் த்ரம் டைப் ஆஃப் சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றான். ஒண்ணும் இல்லம்மா, இப்ப இது ரெண்டையும் கிராஸ் பண்றோம்ல, இப்ப நான் என்ன பண்ணணும்? பின் இன்டு த்ரம்னா என்ன மீனிங்? எதோட போலனை கொண்டு வந்து எதுல டஸ்ட் பண்றோம்? த்ரம்மோட போலனை கொண்டு வந்து பின் இன்டு த்ரம். த்ரம்மோட போலனை கொண்டு வந்து பின்னோட ஸ்டிக்மா. இதோட ஸ்டிக்மா, இது ஃபீமேல். சோ இதோட ஸ்டிக்மால வந்து டஸ்ட் பண்றோம். டஸ்ட் பண்ணா சீடு ஃபார்ம் ஆகுமா? இப்ப என்ன ஆகும்? டஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சீட்ஸ் ஃபார்ம் ஆகும்ல. இந்த சீட்ஸை வந்து நான் என்ன பண்றேன்? வளர்க்குறேன். grow these seeds. வளர்த்ததுக்கு அப்புறம் ஃபிளவர்ஸ் நான் அப்சர்வ் பண்றேன். ஒரு ஒரு பூவை நான் அப்சர்வ் பண்றேன். ஃபிளவர்ஸ் அப்சர்வ் பண்ண அப்படின்னா என்ன பாசிபிலிட்டி இருக்கு? அந்த வளர்த்த அந்த சீட்ஸை வளர்த்து அந்த பிளான்ட்டோட ஃபிளவர்ஸ் நான் அப்சர்வ் பண்ண அப்படின்னா என்ன பாசிபிலிட்டி இருக்கு? 50% வந்துட்டு பின்னா இருக்கும், 50% வந்து த்ரம்மா இருக்கும். அதாவது வந்து 1:1 ரேஷியோல பின் அண்ட் த்ரம் டைப் ஆஃப் ஜினோடைப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றேன். டைஸ்டைலிஸ்ட் ட்ரைஸ்டைலின்றது வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவங்க பேர் வச்சதுமா. ஏன் வந்து டைஸ்டைலின்னு வச்சாங்க? ஏன் வந்து ஆந்தரோட லென்த் வச்சு வைக்கல? டை ஆந்தர், ட்ரை ஆந்தர், அது கண்டுபிடிச்சவங்க பேர் வச்சதுமா, அப்போ வச்சது. டைஸ்டைலி ட்ரைஸ்டைலின்னு ஏன் அப்போ? ஆந்தர் தானே வேற வேற மாதிரி இருக்குது அப்போ. அவங்க கண்டுபிடிச்சவங்க பெற்ற பேரு, அதெல்லாம் எதுவும் வைக்க முடியாது. பச்சை முத்துன்னு பேர் வச்சா பச்சையாவா இருக்கணும்? ஏமா கருப்பா கூட தான் இருக்கலாம். கண்டுபிடிச்சவங்க வச்ச பேருமா. இதை ஏன் பேசிஸா வைக்கல அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சவங்களுக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருக்கலாம். போலாங்களா அடுத்தது? நோட் பண்ணிட்டீங்களாமா இது வரைக்கும்?
என்ன ஏதோ எக்ஸ்பிளைன் பண்றீங்க? உமன் எம்பவர்மெண்டா? அம்மா, சாமி, முடியலம்மா. சார் இந்த டேபிள் ஹோமோசைகஸ். ஆமாமா, அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குமா ரம்யா? ஹோமோசைகஸ்ல இருந்து கூட வந்திருக்கலாம் அது. அந்த ஹெட்ரோசைகஸ்ல இருந்து 2 ஹோமோசைகஸ்ல இருந்து கூட வந்திருக்கலாம். நோட் பண்ணிட்டீங்களா இது வரைக்கும்? போலாங்களா அடுத்து இது? எப்படி எவ்வளவு வச்சுன்னா நீங்க சொன்ன ஆன்சர் தான் வரும் ரம்யா. அடுத்து வந்துட்டு என்ன இருக்கு? ஹோமோமார்பிக். ஹோமோமார்பிக் போறதுக்கு முன்னாடி ஹோமோமார்பிக் 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 போறதுக்கு முன்னாடி ஸ்போரோஃபைட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், கேமட்டோஃபைட்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? அட்லீஸ்ட் இந்த டயக்ராம் எல்லாம் வந்துட்டு நீங்க பாட்னி இந்த மாதிரி எல்லாம் போகும்போது நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த டயக்ராம் தெரியுமா? அட்லீஸ்ட் இந்த டயக்ராம் தெரியலாலும் ஸ்போரோஃபைட்ன்றது எங்க இருக்கிறது, கேமட்டோஃபைட்ன்றது எங்க இருக்கிறது, அதை மட்டும் சொல்லுங்க போதும். சொல்லுங்கம்மா, இந்த டயக்ராம்ல ஸ்போரோஃபைட்ன்றது என்னத்தை குறிக்குது, கேமட்டோஃபைட்ன்றது என்னத்தை குறிக்குது? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. சுஜிதாவா? கலர்சி மேம் என்ன நடத்துக்கான்னு பார்ப்போம், சொல்லுங்க. மறந்துடுச்சு. அட்லீஸ்ட் இங்க இருந்து சொல்லணும் அப்படின்னா இதை நிறைய சொல்லிட்டே போலாம். ஸ்போரோபைட் அப்படின்றது வந்துட்டு ஃபிளவர்ஸ்ல 2n இருக்கிறது கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்து ஃபார்ம் ஆகி என்னன்னு பிரியுது இல்ல, என்னன்னு குரோமோசோம் பிரியுது இல்ல, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்? கேமட்டோஃபைட் அப்படின்னு சொல்லலாம். கேமட்டோஃபைட்ல என்ன இருக்கு? மைக்ரோ கேமட்டோஃபைட்ல ஒரு எண்ணம் இருக்கு, மெகா கேமட்டோஃபைட்ல ஒரு எண்ணம் இருக்கு. மைக்ரோ கேமட்டோஃபைட்ன்றது என்னத்தை குறிக்குது? போலன் கிரைன்ஸ் குறிக்குது. மெகா கேமட்டோஃபைட்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணன்றது எதை குறிக்குது? எக்ஸெல், ஃபீமேல் இருக்கக்கூடிய எக்ஸெல் எக்ஸெல் குறிக்குது. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும், எக்ஸெல் குறிக்குது. ஆக்சுவலா அது எல்லாமே சேர்ந்தது மெகா கேமட்டோஃபைட். எல்லாமே சேர்ந்தது தான் மெகா கேமட்டோஃபைட். வேற என்னென்னலாம் இருக்கும் எக்ஸெல் அந்த இதுல மெகா கேமட்டோஃபைட்ல? வேற சினர்ஜி செல், ஆன்டிபோடல் செல், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அட்லீஸ்ட் நீங்க எக்ஸெல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். எக்ஸெல் அதுல வந்துட்டு என்னது? போலன் கிரைன்ஸ். இதெல்லாம் என்னன்னு சொல்றோம்? கேமட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பிரியறதுக்கு முன்னாடி 2n இருந்திருக்கும் தெரியுமா? 2n ஃபிளவர்ஸ்ல 2n இருந்திருக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரதுக்கு முன்னாடி 2n இருந்திருக்கு தெரியுமா? அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்றோம். அந்த போலன் இல்ல, அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய போலனையோ இல்ல கேமெட்டோ, இந்த மெகா கேமெட்டோஃபைட்டையோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பேரண்ட் இருக்கு தெரியுமா? பேரண்ட் இல்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபிளவர்ஸ், அதுக்கு பேர் வந்து ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இப்ப ஸ்போரோஃபைட்னா என்ன, கேமெட்டோஃபைட்னா என்னன்ட்டு? 2n எங்க வரும், n எங்க வரும்? 2n எங்க வரும், n எங்க வரும்? 2n வந்து ஸ்போரோஃபைட்ல வரும், n வந்துட்டு கேமெட்டோஃபைட்ல வரும். எப்பனா ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பாருங்க. இதை பத்தியே இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றதே ஒரு தனி ஸ்டடி பண்ணலாம். பாட்னி போறீங்க, பாட்னி ஆப்ஷனல் எடுக்கிறீங்க, அக்ரி பாட்னி காம்பினேஷன் போடுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். போலாங்க அடுத்து இது. ஸ்போரோஃபைட் கேமெட்டோஃபைட்னா என்னன்றதை மட்டும் எழுதிக்கோங்க. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனலுக்கு இது தேவையில்ல, பட் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யூ ஹேவ் டு நோ. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இதுக்கு முன்னாடி நம்ம எங்க பார்த்தோம்? சொல்லுங்க அபிநய், இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் எங்கன்னா பார்த்தோமா இதுக்கு முன்னாடி? எதுல பார்த்தோம்? சொல்லுங்க லட்சியஸ்ரீ.
இந்த மாதிரியான ஷேப் இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை? டிரான்ஜெனிக் மெல் ஸ்டெரிலிட்டின்னு ஒன்னு நடத்தினால, டிரான்ஜெனிக் மெல் ஸ்டெரிலிட்டி அதுல வரும். பர்னேஸ் பாஸ்டர் சிஸ்டம் நடத்தினால அதுல வருமா அது? டிரான்ஜெனிக் மெல் ஸ்டெரிலிட்டி அப்படின்றது ஆக்சுவலா இந்த இதுல வந்துட்டு எப்படி போலன் எப்படி ஃபார்ம் ஆகுது, இல்ல எக்ஸல் எப்படி ஃபார்ம் ஆகுது, அது ரெண்டும் சேர்ந்து கடைசியா எப்படி வந்து சீட் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த என்டையர் பிளான்ட் லைஃப் சைக்கிளும் வந்துட்டு இதுல கவர் ஆயிருக்கும். என்டையர் பிளான்ட்டோட என்டையர் சீட்டோட லைஃப் சைக்கிளுமே வந்து இதுல கவர் ஆயிருக்கும். அதுல இருந்து மறுபடியும் எப்படி ஜெர்மினேட் ஆகி ஒரு பிளான்ட் வருது, ஒரு பிளான்ட் ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணி எப்படி சீட் ஃபார்ம் ஆகுது, என்டையர் சைக்கிளுமே இந்த ஒரு டயக்ராம்ல வரும். நாங்க அதெல்லாம் வந்துட்டு வெறும் வேர்ட்ஸா படிச்சோம். அப்ப படிக்கும்போது வெறும் வேர்ட்ஸா மட்டும் இதெல்லாம் படிச்சோம். இமேஜினேஷன்லயே ஒரு வெறும் வேர்ட்ஸ் மட்டும் வச்சு நாங்க படிச்சோம். இப்ப பார்க்கும்போது எல்லாமே ஒரு டயக்ராம்ல வருது, ஈஸியா இருக்கு பார்க்கும்போது. போலாங்களா அடுத்த இது? ஆக்சுவலா நான் ஏஎஸ்ஆர்பி நெட் கிளியர் பண்ணது வந்துட்டு எக்கனாமிக் பாட்னில கிளியர் பண்ணேன். ஏஎஸ்ஆர்பி எக்ஸாம் கிளியர் நெட் கிளியர் பண்ணுவோம்ல, அதை வந்து நான் பாட்னில கிளியர் பண்ணேன். அதனால கொஞ்சம் கொஞ்சம் இந்த பாட்னியும் தெரியும். அதே மாதிரி யூஜிசி எஸ்ஆர்எஃப் கிளியர் பண்ணது வந்துட்டு நான் என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல கிளியர் பண்ணேன். கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நான் சிஎஸ்ஐஆர்ல வந்து எர்த் சயின்ஸ் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பட் கடைசி வரைக்கும் என்னால அது பண்ண முடியல. எர்த், ஓஷன் அண்ட் அட்மாஸ்பரிக் சயின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதணும், சிஎஸ்ஐஆர்ல எழுதுறது. பட் அது என்னால எழுத முடியல நிறைய டைம். பட் இது ரெண்டையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். பாட்னி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ரெண்டும் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எங்களுக்கு இதெல்லாம் தேவை, கொஞ்சம் 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 நாலேஜ் தேவை. போலாங்களா அடுத்த இது? ஸோ இப்போ வந்து ஹோமோமார்பிக் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? இட் வாஸ் நாட் டியூ டு மார்பாலஜிக்கல் டிஃபரன்ஸ். மார்பாலஜி டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? ஹெட்ரோமார்பிக்ல சொல்றோம். ஹெட்ரோமார்பிக்ல சொல்றோம். அங்க என்ன பார்த்தோம்? இட் வாஸ் நாட் இம்பார்ட்டன்ட் இன் கிராப் பிளான்ட்ஸ்னு பார்த்தோம். இட் வாஸ் நாட் இம்பார்ட்டன்ட் இன் கிராப் பிளான்ட்ஸ்னு பார்த்தோம். இங்க இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் இன் கிராப் பிளான்ட்ஸ். சொல்லக்கூடிய கிராப் பிளான்ட் வந்துட்டு ஒருவேளை இம்பார்ட்டன்டா இருக்கு, நம்ம சாப்பிடக்கூடிய பிளான்ட்டா இருக்கு அப்படின்னு இன் ஜெனரல் சொல்லலாம், நீங்க இதுல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி எக்ஸாம்பிள் 1 or 2 நீங்க சொன்ன மாதிரி மெலஞ்சினா சொல்லணும், மெலஞ்சினா அதெல்லாம் இருக்கலாம். பட் ஆனா இன் ஜெனரல் சொல்லணும் அப்படின்னா கமர்ஷியலி, அதாவது எடிபிள் பார்ட், எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இதுல தான் வரும், ஹோமோமார்பிக்ல தான் வரும். புரியுதுங்களா? அதுல என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? பிரிமுலா பார்த்தோம். பிரிமுலா, இன்னொன்னு என்ன பார்த்தோம்? லைட்ரம். அது ரெண்டையும் எங்கன்னா படிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? சாப்பிட்றோம், இல்ல ஏதாவது யூஸ் பண்றோம், வெஜிடபிள்ஸா யூஸ் பண்றோம், இல்ல கிரீன்ஸா யூஸ் பண்றோம், அப்படிலாம் எதுவும் இல்லை. பட் இங்க பாருங்க, சொலனம் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். சொலனம்ல என்னென்ன வருது? ஃபர்ஸ்ட் அந்த ஹோமோமார்பிக் ரெண்டா பிரியுது. ரெண்டா பிரிஞ்சுன்னா என்னென்ன வருது எடுத்துக்கோங்க. ஹோமோமார்பிக் பிரிச்சோம் அப்படின்னா என்னென்ன வருது பேரு? கேமட்டோபைட்டிக், ஸ்போரோபைட்டிக் வருது. கேமட்டோபைட்டிக் சிஸ்டம், ஸ்போரோபைட்டிக் சிஸ்டம். அந்த டயக்ராம்ல பார்த்து வச்சு சொல்லுங்க. கேமட்டோபைட்டிக்னா என்ன? 2n என். கேமட்டோபைட்டிக்னா என்ன? n அப்படின்னு சொல்ற அர்த்தம். ஸ்போரோபைட்டிக்னா 2n அப்படின்னு அர்த்தம். கேமட்டோபைட்டிக் என்னென்ன எக்ஸாம்பிள்? சொலானம், லைக்கோபெர்சிகம், பெட்டூனியா, நிக்கோட்டியானா, ட்ரைபோலியம். ட்ரைபோலியம்னா என்ன? லோகேஸ்வரன், ட்ரைபோலியம்னா என்ன? சயின்டிபிக் நேம் ஒழுங்கா படிக்கல அப்போ யூஜில. கேபேஜா? ட்ரைபோலியம் அலெக்சாண்ட்ரியம் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? ட்ரைபோலியம் அலெக்சாண்ட்ரியம். குளோவர்லாம், குளோவரோட சயின்டிபிக் நேம் என்னமா? குளோவ் குளோவர், குளோவர்னு ஒண்ணு இருக்கும். குளோவர்னு ஒண்ணு இருக்கும், குளோவ் இல்ல. குளோவ்னு ஞாபகம். குளோவோட சயின்டிபிக் நேம் என்ன? சைசியம் அரோமேட்டிகம் அப்படின்னு வரும். சைசியம் அரோமேட்டிகம் அப்படின்ட்டு குளோவரோட இதுதான் இது. அட்லீஸ்ட் தெரியல அப்படின்னா இந்த சொலானம் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொலானம் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொலானம், லைக்கோபெர்சிகம். அது வந்து டொமேட்டோ. டொமேட்டோ மணத்தக்காளிக்கு என்ன இங்கிலீஷ்ல? சொலனேசிய ஃபேமிலினா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கேமட்டோபைட்டிக் எக்ஸாம்பிள் என்ன? சொலனேசிய. ஸ்போரோபைட்டிக் எக்ஸாம்பிள் என்ன?
ரேடிஷ், கேபேஜ், காலிஃபிளவர் இதெல்லாம். ரேடிஷ், கேபேஜ், காலிஃபிளவர் இதெல்லாம். கேமட்டோஃபைட்டுக்கு இப்போ நீங்க டெஃபினிஷன் எழுதணும் அப்படின்னா என்ன எழுதுவீங்க? கேமட்டோஃபைட்டுக்கு ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கேமெட்ஸ், ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். கேமெட்ஸ்ன்றது இங்க என்னத்தை குறிக்குது? கேமெட்ஸ்ன்றது என்ன குறிக்குது? மேல்னா என்ன? மேல்னா இங்க என்னன்னு பார்த்தோம்? மைக்ரோ கேமட்டோஃபைட். ஃபீமேல்னா மெகா கேமட்டோஃபைட். மெகா கேமட்டோஃபைட். சோ ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? கேமட்டோஃபைட்டிக் அப்படின்னு சொல்றோம். ஜீனோடைப் ஆஃப் போலன் ப்ரொடியூசிங் பிளான்ட், அதாவது இங்க இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன? போலன் ப்ரொடியூசிங் பிளான்ட். போலன் ப்ரொடியூசிங் பிளான்ட்னு சொல்றோம். இங்க வந்துட்டு இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? கேமெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்னா ஜீனோடைப் ஆஃப் கேமெட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா என்ன மீனிங்? இங்க இருக்கக்கூடிய இந்த கேமெட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா என்ன மீனிங்? கேமட்டோஃபைட்டிக் சிஸ்டம் சொல்றோம். ஜீனோடைப் ஆஃப் போலன் ப்ரொடியூசிங் பிளான்ட் இங்க இருக்கிறத சொல்றோம்ல, ஜீனோடைப் ஆஃப் போலன் ப்ரொடியூசிங் பிளான்ட், அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட்டிக் சிஸ்டம் ஆஃப் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். சோ அது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு யார் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது ஒரு டிஃபரன்ஸ் எழுதலாம். இதான் 3 டிஃபரன்ஸ். யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னா என்ன டெஃபினிஷன், அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி எழுதுனா போதும். கேமட்டோஃபைட்டிக் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் அண்ட் மேங்கல்ஸ்டாஃப் அப்படின்றவங்க வந்து நிக்கோட்டியானால கண்டுபிடிச்சிருப்பாங்க. நிக்கோட்டியானா சாண்டர் அப்படின்ட்டு. நிக்கோட்டியானா சாண்டர். நிக்கோட்டியானா என்ன ஃபேமிலியில வரும்? டொபாக்கோ ஃபேமிலி. நிக்கோட்டின் என்ன ஃபேமிலியில வரும்? நிக்கோட்டின் என்ன ஃபேமிலியில வரும்? எது? இது எண்ட்ல வரும். எங்க? கீழ இருக்கிறது. ஸ்போரோஃபைட் வந்து ஸ்போரோஃபைட் என்னன்னு பார்த்தோம். ஸ்போரோஃபைட் என்னன்னு பார்த்தோம். ஏன் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு மத்தவங்களையும் கன்ஃபியூஸ் பண்றீங்க? ஸ்போரோஃபைட் வந்து 2n தானே பார்த்தோம். சொல்லுமா நிக்கோட்டியன் என்ன ஃபேமிலி இல்லாம வரும்? சொலனேசியே. இன் ஜெனரல் வந்து சொலனேசியே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இன் ஜெனரல் வந்து சொலனேசியே. கேமட்டோஃபைட்டிக் இன் ஜெனரல் எக்ஸாம்பிள் வந்து சொலனேசியே. கேபேஜ், காலிஃபிளவர்ல என்ன ஃபேமிலியில வரும்? பிராசிகேசியே. பிராசிகேசியல வரும். பிராசிகேசியே எல்லாம் குரூசிஃபரே. பிராசிகேசியே. ஆமா, எக்ஸெல் அண்ட் போலன் செல். இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா அது எக்ஸெல், போலன் செல் எல்லாம் அந்த கூட இருக்க சரௌண்டிங் எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் வந்துட்டு மைக்ரோ கேமட்டோஃபைட், மெகா கேமட்டோஃபைட்னு சொல்லுவோம். எக்ஸெல், போலன் செல்னு சொல்லலாம். பட் இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா மைக்ரோ கேமட்டோஃபைட். அந்த போலன் கிரெயின்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? மைக்ரோ கேமட்டோஃபைட் அப்படின்னு சொல்றோம். மைக்ரோ கேமட்டோஃபைட். இங்க இருக்கிறதுக்கு பேர் என்ன? எக்ஸெல்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மெகா கேமட்டோஃபைட். அதாவது வந்து இது எல்லாத்துக்கும் சேர்த்து, இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்ற பேரு மெகா கேமட்டோஃபைட்னு சொல்றோம். உள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு டாட் மாதிரி இருக்குல்ல, அது மட்டும் எக்ஸல்னு சொல்லுவோம். ஒரே ஒரு செல்ல மட்டும் எக்ஸல்னு சொல்லுவோம். இது எல்லாம் சேர்ந்தது வந்து மெகா கேமட்டோஃபைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். புரியுதுங்களா? சோ அங்க இருக்கிறது என்ன இருக்கு? என்னன்னு இருக்குமா? 2n இருக்குமா? n இருக்கும். ஸ்போரோஃபைட்ல என்ன இருக்கும்? 2n இருக்கும். 2 ஸ்போரோஃபைட்னா என்ன மீனிங்? எங்க இருந்து அதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆச்சோ, அந்த போலன் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆச்சோ அதுக்கு பேர் என்ன? ஸ்போரோஃபைட்னு சொல்றோம். போலன் ப்ரொடியூசிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. போலன் ப்ரொடியூசிங் பிளான்ட். நெக்ஸ்ட்.
கொஸ்டின் புரியலமா? ஸ்டைல்னு சொன்னீங்க, அப்புறம் ஆமாமா. இல்லம்மா, நீங்க அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணீங்க. அங்க ஸ்டைல் ஏன் படிச்சோம் அப்படின்னா, அது ஹெட்ரோமார்பிக், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றோம். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் ஃபார்ம் ஆகுறதுனால இன்கம்பேட்டபிலிட்டின்னு சொல்றோம். இங்க வந்து ஸ்டைல்ஸ் எல்லாம் சேம் லென்த்ல தான் இருக்கு. அதாவது வந்து இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரின்னு சொல்லுவோம். அங்க ஆன்தர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்? மேபி மேல இருக்கலாம். ஆன்தர்ஸ் மேல இருக்குன்னு பார்த்தோம். அங்க ஆன்தர்ஸ் மேல இருக்குன்னு பார்த்தோம். பட் இங்கேயா வந்துட்டு சேம் லென்த்ல தான் இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்? இட் வாஸ் நாட் டியூ டு differences in style length. It was not due to differences in style length அப்படின்னு மீனிங். ஸ்டைல் லென்த் ஆர் ஆன்சர் லென்த் அந்த டிஃபரன்ஸ்னால இல்லைன்னு அர்த்தம். இப்போ சொல்லுங்க உங்க கொஸ்டின் என்ன இதுல இருந்து? ஓகே, அது இல்லாத நிறைய காரணம் என்ன அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இது அது இல்லாத வேற என்னென்ன காரணம்னு பார்க்கும்போது தான் இந்த இது வருது. கேமட்டோஃபைட்டிக், ஸ்போரோஃபைட்டிக் இது ரெண்டும் வருது. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களாமா? போலாம். சோ இப்போ இதுல வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா கேமட்டோஃபைட்டிக், ஸ்போரோஃபைட்டிக் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது புரிஞ்சிடும் கிட்டத்தட்ட. இந்த ஆஃப்ல இருக்கிறது கேமட்டோஃபைட்டிக், இந்த ஆஃப்ல இருக்கிறது ஸ்போரோஃபைட்டிக். கீழே இருக்குல்ல, இது என்னத்தை குறிக்குது? இது என்னத்தை குறிக்குது? ஓவியூல். மேல இருக்குல்ல, மேல இருக்குல்ல, இதுக்கு என்ன, இது என்னத்தை குறிக்குது? இந்த ஸ்டிக்மா, இது ஸ்டிக்மா. இது என்னது? போலன் கிரைன்ஸ். போலன் கிரைன்ஸ். போலன் கிரைன்ஸ். கேமட்டோஃபைட்டிக்னா என்ன டெஃபினேஷன் பாருங்க. கேமட்டோஃபைட்டிக்னா என்ன டெஃபினேஷன்? It was controlled by the genetic constitution of gametes. Genetic constitution of gametes. Gametesனா என்னன்னு பார்த்தோம்? n டினோட் பண்ணும். சோ அப்ப இந்த S1 S2ன்றது வந்துட்டு என்னவா பிரியும்? S1 S2ன்றது என்னவா பிரியும்? இந்த அலீல்ஸ் S1 S2 இருந்துச்சுன்னா கேமெட்ஸா இதை எழுதும்போது என்ன நம்ம எழுதலாம்? கேமெட்ஸா எழுதும்போது S1 ஒன்னு எழுதலாம், இன்னொன்னு S2 அப்படின்னு பிரிக்கலாம். ஒருவேளை S3 S4 இருந்துச்சு, ஜீனோடைப் வந்து S3 S4 இருந்துச்சுன்னா இதை கேமெட்ஸா எழுதணும், அப்படி பிரிஞ்சதுன்னா எப்படி பிரியும்? S3, S4. புரியுதுங்களா? கேமெட்ஸ்னா என்னன்னு புரியுதா? சோ இப்போ இங்க வந்துட்டு அவங்க என்ன கொஸ்டின்னா வந்துட்டு, அப்ப ஹோமோமார்பிக், அது ஹோமோமார்பிக்ல வேற எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத பாக்குறோம். எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத பாக்குறோம். சப்போஸ் இங்க வந்துட்டு ஃபீமேல்ல வந்துட்டு அதோட செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி வாஸ் கவர்ன்டு பை S3 and S4 சொல்றோம். செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி வாஸ் கவர்ன்டு பை S3 and S4. போலனோட ஜீனோடைப் என்ன? இப்ப நம்ம எதுக்கான ஆன்சர் சொல்றோம்? இப்ப நம்ம இந்த டயகிராம்ல இதுக்கு மூலமா நம்ம எதுக்கான ஆன்சர் சொல்ல வர போறோம்? இப்ப இந்த டயகிராம் மூலமா நம்ம என்ன சொல்ல வர போறோம்? அது செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டில நம்ம என்ன சொல்ல வர போறோம்? செல்ஃபிங் ஏன் பாசிபிள் கிடையாது, கிராசிங்ல வந்து எப்படி சீட் செட் ஆகுது?
கொஸ்டின் என்ன, இப்ப நம்ம என்னத்துக்கு ஆன்சர் பண்ண போறோம்? செல்ஃபிங் வந்து ஏன் நாட் பாசிபிள், கிராசிங் எப்படி பாசிபிள்? சோ S1 S2 இருக்க ஒரு ஜினோடைப்ல, S1 S2 இருக்க ஒரு ஜினோடைப்ல செல்ஃபிங் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? கிராஸ்ட் வித் S1 S2 சொல்லலாம். புரியுதுங்களா? S1 S2 செல்ஃபிங்னா என்ன? அதே செல்ஃபிங்னா என்னமா? செல்ஃபிங்னா என்ன? அதே பிளான்ட்டோட ஆன்சர்ஸ் எடுத்துட்டு போய் அதே ஸ்டிக்மால கொண்டு போய் டஸ்ட் பண்றது, இதுக்கு பேர் தான் செல்ஃபிங். இங்க போலனோட ஜினோடைப் என்னவோ அதே தான் வந்து ஃபீமேல் பேரண்டோட ஜினோடைப்பும் அதே தான் இருக்கும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? செல்ஃபிங்ல எப்பயும் S1 S2 எழுதணும் அப்படின்னா இங்கேயும் S1 S2 தான் எழுதணும். கிராசிங்ல என்ன எழுதுவோம்? கிராசிங்னா S1 S2 இருக்கலாம், இது வேற ஒரு ஜினோடைப்பா இருக்கலாம், S3 S4 அந்த மாதிரி இருக்கலாம். இப்ப நம்ம கொஸ்டின் என்ன ஆன்சர் பண்ணணும்? இதுல வந்து நோ சீட் செட், இதுல வந்து நோ சீட் செட் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணணும். நோ சீட் செட், இதுல சீட் செட், அதாவது ஃபெர்டிலைசேஷன் அண்ட் பாலினேஷன் பாசிபிள் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணணும். அது எப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின் புரியுதா? இப்ப நம்ம என்ன ஆன்சர் பண்ண போறோம்ன்றது, இந்த மாதிரி சேம் ஜீனோடைப் இருந்துச்சு அப்படின்னா இன்கம்பேட்டபிளா இருக்கணும். டிஃபரண்ட் ஜீனோடைப்ஸ் S1 S3 இல்ல S1 S2 S3 S4 டிஃபரண்ட் ஜீனோடைப்ஸ் இருக்குல்ல, அப்ப வந்துட்டு கம்பேட்டபிளா இருக்கணும். அப்ப வந்து பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் வந்து நடந்திருக்கணும் அப்படின்றத இப்ப ஆன்சர் பண்ண போறோம். அது எப்படின்றது, எப்படி நடக்கும் அப்படின்றத இந்த டயக்ராம்ல இருக்கு. இங்க செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? S3 அண்ட் S4ல S3 அண்ட் S4ல செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? S3 S4 வச்சு இது பண்றது, S3 S4 வச்சு கிராஸ் பண்றது, S3 S4 வச்சு கிராஸ் பண்றது. சோ அப்ப கேமெட்ஸ் வந்துட்டு இங்க இருக்க கேமெட்ஸ், இங்க என்னென்ன பாசிபிள்? S3 இருக்கு, S4 இருக்கு. இதுவும் ஒருவேளை மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பேசிஸ்ல போலன்ல என்னமா இருக்கும்? S3 இருக்கலாம், ஒன்னு அந்த போலன்ல ஒரு கேமெட்ல S3 இருக்கலாம், இல்ல S4 இருக்கலாம். இந்த S3யும் இந்த S3யும் மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆச்சு அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ், மேட்ச் ஆச்சுன்னா என்னமா திரும்ப திரும்ப அதே தப்பே பண்றீங்க? மேட்ச் ஆச்சுன்னா இட் கேனாட் டூ ஃபெர்டிலைசேஷன்மா. மேட்ச் ஆச்சுன்னா இட் கேனாட் டூ ஃபெர்டிலைசேஷன். ஒருவேளை மேட்ச் ஆகல அப்படின்னா இட் கேன் டூ ஃபெர்டிலைசேஷன். இன்னும் இந்த இது யார் யாருக்கு புரியல? இந்த போன டைப் இந்த புரியுது. S1 S2ல இந்த சேம் செல்ஃபிங்னா சேம் பினோடைப் அப்படின்றது புரியுது. S1 கிராஸ்ட் வித் S1 S2 அப்படின்னு சொல்றோம். இதுல நோ சீட் செட்னு சொல்லிட்டோம், நோ ஃபெர்டிலைசேஷனே சொல்லலாம், நோ ஃபெர்டிலைசேஷன். இந்த இதை எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதுல என்னது? ஃபீமேல். இது என்ன? ஃபீமேல் பேரண்ட். இது வந்து என்னது? மேல் பேரண்ட். மேல் பேரண்ட். இந்த இதுல என்ன டைப் ஆஃப் கேமெட்ஸ் வந்து பாசிபிள்? S1 S2. ஒருவேளை இந்த லெட்டர் ஃபீமேல்ட்ட இருந்துச்சு அப்படின்னா இட் கேனாட் ஜெர்மினேட், போலன் கேனாட் ஜெர்மினேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த S1 இங்க இருக்கா, சோ அப்ப என்ன சொல்லலாம்? இட் கேனாட் ஜெர்மினேட். இங்க S2 இங்க இருக்கா, சோ இட் கேனாட் ஜெர்மினேட் அப்படின்னு சொல்லலாம். நோ ஃபெர்டிலைசேஷன், சோ இட் ரிசல்ட்ஸ் இன் நோ சீட் செட். ஒருவேளை இதுக்கு பதிலா S1 S2 S3 S4 சொல்றோம். இப்ப சொல்லுங்க சக்தி, இப்ப என்ன, இப்ப இதுல என்ன கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகலாம்? இது வந்து ஃபீமேல்னு சொல்லுவோம், இது வந்து மேல்னு சொல்றோம். இதுல என்ன கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகலாம்? S3 S4. இங்க வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்கு? S3 இங்க இருக்கா? இங்க என்ன இருக்கு? S1 S2 தான் இருக்கு. சோ S3 இங்க எங்கன்னா மேட்ச் ஆகுதா? இல்ல. S4 எங்கன்னா மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகல. சோ அப்ப இது என்ன சொல்லலாம்? கம்ப்ளீட் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட் ஃபெர்டிலிட்டி. புரியுதுங்களா? இங்க வந்துட்டு இட் கேன் ஃபெர்டிலைஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் கேன் ஃபெர்டிலைஸ், ஆல் ஜீனோடைப்ஸ் கேன் ஃபெர்டிலைஸ் அப்படின்ற மாதிரி மீனிங். அதான் அடுத்து சொல்ல வரேன் நான்சி, இருங்க. அதான் அடுத்து அதான் சொல்ல வரேன், இருங்க. இதை முதல்ல நோட் பண்ணுங்க.
புரிஞ்சுதா லட்சி ஸ்ரீ? இது வரைக்கும் யார் யாருக்குமா புரிஞ்சுது, யார் யாருக்கெல்லாம் புரியல உண்மையா? புரிஞ்சுதா? இப்ப அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதை நோட் பண்ணிட்டீங்களா? இங்க எப்படி பாக்குறோம், என்ன பாக்குறோம்? இந்த கேமெட்ஸ் வந்து மேட்ச் ஆகுதா, இந்த கேமெட்ஸ் இங்க எங்கனாவது இருக்குதா, இந்த கேமெட் இங்க எங்கனாவது இருக்குதா அப்படின்றத பாக்குறோம். இங்கேயும் வந்துட்டு S3 இங்க எங்கனாவது இருக்குதா, S4 இங்க எங்கனாவது இருக்குதா அப்படின்னு பாக்குறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அடுத்தடுத்து போகும்போது கொஞ்சம் இதாகும். இண்டிவிஜுவலா ஒரு கேமெட்டா பாக்குறோம். இண்டிவிஜுவலா ஒரு கேமெட்டா பாக்குறோம். S3 இருக்குதா, S3 இண்டிவிஜுவலா இருக்குதான்னு பாக்குறோம். S3 வந்துட்டு திரும்ப S4 வந்துட்டு இருக்கான்னு பாக்குறோம். இந்த ரெண்டுல எங்கனாவது S4 இருக்குதா அப்படின்னு பாக்குறோம். புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களாமா? சப்போஸ் S1 S2 crossed with S2 S3. லட்சி ஸ்ரீ சொல்லுங்க, இங்க என்ன கேமெட்ஸ் பாசிபிள்? இப்போ கேமெட்ஸ் என்ன பாசிபிள்? S2 ஒன்னு, இன்னொன்னு S3. சொல்லுங்க, இங்க வந்துட்டு S2 வச்சு ஃபர்டிலைஸ் பண்ணுமா? S2ன்ற கேமெட் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுமா? இது என்னது? ஃபீமேல். இது வந்து மேல். S2ன்ற போலன் வந்து இதை ஃபர்டிலைஸ் பண்ணுமா? ஏன் பண்ணாது? ஏன்னா இதுக்கு மேட்சிங்கா இங்க இருக்குது, S2ன்றது இங்க இருக்குது. சோ அப்ப வந்துட்டு இட் கேனாட் ஃபர்டிலைஸ். இட் கேனாட் ஃபர்டிலைஸ். சொல்லுங்க, இப்ப S3 வந்து பாசிபிளா? எப்படி பாசிபிள்? எப்படி பாசிபிள் அருண்? S3 வந்து எப்படி ஃபர்டிலைஸ் பண்ணும்? மேட்ச் ஆகாம இருக்குது. S3 இங்க எங்கேயுமே இல்ல, S1 S2 தான் இருக்கு, இங்க S3 எங்கேயுமே இல்ல, இந்த S3ன்றது இங்க எங்கேயுமே இல்ல. சோ அதனால என்ன சொல்லலாம்? இட் கேன் ஃபர்டிலைஸ். இது வந்து கேனாட் ஃபர்டிலைஸ், இது வந்து ஃபர்டிலைஸ். சோ அப்ப இங்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? பார்ஷியலி ஃபர்டைல் இல்ல பார்ஷியலி அப்படின்னு சொல்லலாம். பார்ஷியல் ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். பார்ஷியலி ஃபர்டைல் அப்படின்னு சொல்லலாம். இதான் பார்ஷியல். இப்ப 100 இது இருக்கு, 100 போலன்ஸ் போய் ஃபர்டிலைஸ் பண்ணுது அப்படின்னா 50 வந்துட்டு 50 வந்து பாசிபிள். 100 போலன் கிரைன்ஸ் வந்துட்டு போய் ஃபர்டிலைஸ் பண்ணுது அப்படின்னா அப்ப அது 50 வந்து பாசிபிள். இல்ல விகரஸ்ன்றது இல்லமா, எவ்வளவு வந்து ஃபர்டிலைஸ் ஆகுது அப்படின்றது, எவ்வளவு வந்து சீட் ஃபார்ம் ஆகுது, எவ்வளவு அந்த போலன் வந்துட்டு 100 போலன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளவு வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுது அப்படின்றது. விகர்லாம் எந்த விதத்திலயும் எஃபெக்ட் பண்ணாது. நோட் பண்ணிட்டீங்களாமா? போலாங்களா அடுத்தது? சோ இதை வச்சு இப்போ அந்த டயக்ராம் சொல்றீங்க. கீழே அந்த லெஃப்ட் சைடு எழுதுனால, லெஃப்ட் சைடு எழுதுனது கீழே இருக்கிறது ஃபீமேல்னு சொன்னால, ஃபீமேல்ன்றது என்னது? அங்க ஃபீமேல் பேரண்ட் என்ன எழுதணும்? ஃபீமேல் பேரண்ட் எந்த சைடு எழுதணும்? லெஃப்ட் சைடு எழுதணும்ல. சோ அதுதான் கீழே இருக்கு. ஃபீமேல் பேரண்டோட ஜீனோடைப் தான் கீழே இருக்கு. ஃபீமேல் பேரண்ட் இங்க ஃபீமேல் பேரண்டோட ஜீனோடைப் இருக்கு, ஃபீமேலோடது. மேலோடது எங்க இருக்கு? மேல இருக்கு. மேலோடது வந்து மேல இருக்கு, போலன் கிரைன்ஸோடது மேல இருக்கு. சோ இப்போ சொல்லுங்க, S1 S2ன்றது கீழே இதோட போய் கிராஸ் பண்றோம், S3 S4. இங்க என்ன பாசிபிள் அப்படின்றத சொல்லுங்க. கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஃபர்டிலைசேஷன். கம்ப்ளீட் ஃபர்டிலைசேஷன் என்ன மீனிங்? ஃபர்டிலைசேஷன் என்ன மீனிங்? போலன் கிரைன்ஸ் ஜெர்மினேட் ஆகி போய் ஓவியில போய் ரீச் ஆகுதுன்னு அர்த்தம். போலன் கிரைன்ஸ் ஜெர்மினேட் ஆகி போய் ஓவியில போய் ரீச் ஆகுதுன்னு அர்த்தம். சோ இங்க வந்துட்டு கம்ப்ளீட் ஃபர்டிலைசேஷன். கம்ப்ளீட் ஃபர்டிலைசேஷன். புரியுதுங்களா? பிளான்ஸ் ஹியூமன்ஸ் எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட சேம் மாதிரி தான் இருக்கும். பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். சோ இங்க சொல்லுங்க, இங்க S1 S4ன்னு இருக்கு, இங்க S1 S4ன்னு இருக்கு. S1 S2ல என்னென்ன கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகலாம்? உங்க பேர் என்னமா சொன்னீங்க? கலைமதி. கலைமதி சொல்லுங்க, இங்க என்னென்ன கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகலாம் S1 S2ல? S1 ஒன்னு, இன்னொன்னு S2ன்னு ஒன்னு.
சோ இங்க என்ன மாதிரியான எது வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணும், எது வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணாது? ஏன்? எது ஃபெர்டிலைஸ் பண்ணும், எது ஃபெர்டிலைஸ் பண்ணாது, ஏன்றதையும் சொல்லுங்க. S1 வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணாது அப்படின்றீங்க, ஏன்? இப்ப ரீசன் என்ன? ஃபீமேல் பேரண்ட்ல அதே இது இருக்கு. S1ன்றது அதே இருக்கு. புரியுதுங்களா? அதே அலீல் ஃபீமேல் பேரண்ட்ல இருக்கு. S2 வந்து என்ன பண்ணும்? ஃபெர்டிலைஸ் பண்ணும். அப்ப என்ன எக்ஸ்பிளனேஷன் என்ன? S2ன்றது இங்க இல்ல. சோ அதனால என்ன ஆகுது? இங்க என்ன டினோட் பண்ணிருக்காங்க? போலன் கிரைன்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி போய் ஓவியூல போய் ரீச் ஆகுது அப்படின்றத டினோட் பண்ணிருக்காங்க. போலன் கிரைன்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி போய் ஓவியூல போய் ரீச் ஆகுது அப்படின்ற மாதிரி டினோட் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்ஷியல் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்றோம். அடுத்த இது நீங்க சொல்லுங்க அரவிந்தன். S1 S2 ஃபீமேலோடது வந்து S1 S2 சொல்றோம். மேலோடது என்ன? S1 S2. அத வந்து இதுல என்ன இன்டைரக்டா என்ன மீனிங்? இன்டைரக்டா என்ன பண்றோம்? இங்க செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் பண்றோம். செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் பண்றோம் மீனிங். புரியுதுங்களா? மேல் ஃபீமேல் ரெண்டும் ஒரே ஜீனோடைப். மேல் ஃபீமேல் ரெண்டும் ஒரே ஜீனோடைப். சோ ஃபீமேலோடது என்னது சொல்லுங்க? ஃபீமேலோடது என்னது ஜீனோடைப்? S1 S2. மேலோடது S1 S2. இதுல S1 S2 ல என்ன கேமெட்ஸ் பாசிபிள்? கேமெட்ஸ் S1 ஒரு கேமெட் பாசிபிள், S2ன்றது பாசிபிள். இப்போ எது வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணும், எது ஃபெர்டிலைஸ் பண்ணாது, வித் எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க. ரெண்டுமே வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணாது. சோ அப்ப 100% நோ ஃபெர்டிலைசேஷன். 100% நோ ஃபெர்டிலைசேஷன். இதுக்கு பேர் என்ன? இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் என்ன? இப்ப பார்த்தோம்ல, இதுக்கு பேர் என்ன? கேமெட்ஸ் வச்சு கம்பேர் பண்ணோம்ல. கேமெட்ஸ் ஒரு கேமெட்டை எடுத்து கம்பேர் பண்ணோம்ல. S1 S2 அது மாதிரி தனித்தனியா நம்ம எடுத்து கம்பேர் பண்ணோம்ல. அதுக்கு பேர் என்ன? கேமெட்டோஃபைட்டிக். ஒரு கேமெட்ஸா எடுத்துக்கிட்டோம். S1 மட்டும் தனியா எடுத்துக்கிட்டோம், இல்ல S2 மட்டும் தனியா எடுத்துக்கிட்டோம். அதனால அதுக்கு பேர் கேமெட்டோஃபைட்டிக்னு சொல்றோம். ஸ்போரோஃபைட்டிக்னா என்னன்னு பார்த்தோம்? என்னன்னு பார்த்தோமா? 2N பார்த்தோமா? 2N. இந்த இது முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க. யாருக்கு புரியுது, யாருக்கு புரியலன்னு சொல்லுங்க. அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணிட்டு சார் எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த ஸ்போரோஃபைட்டிக்கோட டயக்ராம் அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுங்க யாருன்னா. புரிஞ்சிச்சா பிரதீக்ஷா? ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெர்டிலைசேஷன்ன்றது வந்து இது வரைக்கும் ரீச் ஆகணும். போலன் வந்து இந்த ஓவரி வரைக்கும் ரீச் ஆகணும். ஓவியூல் வரைக்கும் ரீச் ஆகும். இங்கே நினைச்சு அப்படின்னாலுமே அது வந்துட்டு இட் கேனாட் ஃபெர்டிலைஸ். இங்கெல்லாம் இதோட நின்றது இல்ல. இட் கேனாட் ஃபெர்டிலைஸ் அப்படின்ற மாதிரி மீனிங் அதெல்லாம். என்ன புரிஞ்சது சொல்லுங்க பிரதீக்ஷா. சரிங்க. ஒன்னு இருந்தாலே ஃபெர்டிலைஸ் பண்ணாது அப்படின்றீங்க. பட் அந்த மாதிரி சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி கேஸ் ஆனா இங்க இல்ல. பட் நீங்க சொன்ன மாதிரி சொல்ல முடியாது. சப்போஸ் இந்த கேஸ்ல அப்ப நீங்க சொல்ற மாதிரி என்ன சொல்றீங்க? செகண்ட் கேஸ் அதானா? இல்ல அது ஃபர்ஸ்ட் இயர் இருந்தது. நான் சொல்றது ரெண்டாவது இதோட மேட்ச் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கேன். ரெண்டாவது அலியிலோட மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்பயும் ஆகாதா இல்ல ஆகுமா? யார் ஆகும்னு சொல்றது யாரு? அவன் சொன்னபடியே ஆகும்.
யாரு சொன்னது யாரு? நீ சொன்ன மாதிரி தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் இது நல்ல நான் இது நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன். ஃபீமேல் என்ன இருக்கு? S3 S4. ஃபீமேல்ல வந்து S3 S4. மேல் என்ன இருக்கு? ஏதோ ஒன்று சொல்லுங்க. S1 S2ன்னு ஒன்று வச்சுப்போம். சோ இந்த கண்டிஷன்ல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கேஸ்ல அங்க என்ன பார்த்தோம்? தனித்தனியா ஒரு ஒரு அலியில எடுத்து பார்த்தோம். இங்க வந்து ஒரு ஒரு அலியில எடுத்து பார்க்க மாட்டோம். ஒரு ஒரு அலியில எடுத்து பார்க்க மாட்டோம். இங்க என்ன பண்ணுவோம்? மொத்தமா மொத்தமா இந்த செட்டையே எடுத்து கம்பேர் பண்றோம். இந்த செட்டையே எடுத்து கம்பேர் பண்றோம். அப்ப இந்த செட்ல ரெண்டு இருக்கு சார், எப்படி சார் கம்பேர் பண்றது அப்படின்னா, இங்க வந்து டாமினன்ஸ்னு ஒன்னு இருக்கு. S1 greater than S2 greater than S3 greater than S4. S1 S2ன்னு ரெண்டு இருக்கு. ஆனா யாரோட யார் இங்க டாமினன்ட்? ரெண்டு பேத்துல S1 தான் டாமினன்ட். சோ அப்ப இத இந்த இடத்துல நீங்க ரெண்டையுமே என்னன்னு எடுத்துக்கணும்? S1 மட்டும் தான் எடுத்துக்கணும். புரிஞ்சதா பிரதீக்ஷா? நீங்க சொன்னது தப்பு. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா நீங்க சொன்னது தப்பா வரும். S1 S2 ரெண்டு இருக்கு. நம்ம எடுத்துக்கிறது டாமினன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா S1 இஸ் கிரேட்டர் than S2, S2 இஸ் கிரேட்டர் than S3, S3 இஸ் கிரேட்டர் than S4. இங்க ரெண்டு அலீல் இருந்தாலுமே S1 S2 ரெண்டு இருந்தாலுமே ரெண்டுக்கும் என்ன மீனிங்? ஒரே மீனிங் தான் இருக்கு. S1 அப்படின்றதா மீனிங். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் இருக்கு. S1 அப்படின்றதா மீனிங். ரெண்டுமே வந்து S1 மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். சோ இப்போ இந்த S1 இந்த S1 இப்ப நம்ம கம்பேர் பண்றோம். இந்த S1 இங்க இருக்கா? இல்ல. அப்படின்னா என்ன ஆகும்? இட் லீட்ஸ் டு கம்ப்ளீட் ஃபெர்டிலைசேஷன், ஃபுல் ஃபெர்டிலைசேஷன், ஃபுல் ஃபெர்டிலைசேஷன். புரிஞ்சுதா இந்த பாயிண்ட்? லாஸ்ட்ல புரிஞ்சுதா சூர்யா? S3 S4 ஃபீமேல், இது வந்து மேல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்போரோஃபைட்டிக்ல கேமெட்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம். ஸ்போரோஃபைட்டிக்ல என்ன யூஸ் பண்றோம்? இந்த ரெண்டு அலிலையுமே சேர்த்து செட்டா பேரன்னு சொல்றல, இந்த ஜோடி அப்படியே நம்ம எடுத்து கம்பேர் பண்ணுவோம். இந்த ஜோடி அப்படியே எடுத்து கம்பேர் பண்ணுவோம். இந்த ஜோடியில வந்து வேற இருக்கு. S1 ஒன்னு இருக்கு, S2 ஒன்னு இருக்கு. அப்ப இந்த ஜோடியில யாரு வந்து டாமினண்டா பிஹேவ் பண்ணுவா? இந்த ஜோடியில எப்பயுமே ஒரு கப்புள்ஸ்ல வந்து ஒருத்தவங்க தான் டாமினண்டா இருப்பாங்க. சோ இந்த பேர்ல வந்துட்டு யாரு வந்து டாமினண்டா இருப்பாங்க? S1 தான் டாமினண்டா இருப்பாங்க. S1 S2 ரெண்டு இருந்தாலுமே ரெண்டுக்குமே என்ன அர்த்தம் அப்படின்னா S1 கேமெட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் மீனிங். S1 கேமெட்ஸ் இருக்க மாதிரி தான் மீனிங். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லணும் அப்படின்னா. சோ இப்ப சொல்லுங்க, ரெண்டுமே S1 தான் இருக்கு. ரெண்டுமே S1 இருக்க மாதிரி தான் மீனிங். சோ இப்போ இந்த ரெண்டு இந்த S1 இங்க இருக்கு ஃபீமேல்ட்ட இல்ல. சோ அப்ப இங்க என்ன ஆகும்? இட் கேன் ரீச் டு கம்ப்ளீட் ஃபெர்டிலைசேஷன். இதை நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் யார் யாருமா புரியல ஸ்போரோஃபைட்டிக் சொன்னது? புரிஞ்சுதா குமரன்? இந்த ஜோடியில ரெண்டு பேர்த்துல யாரு டாமினன்ட்ன்றதை பார்க்கணும். அந்த அல்லீல் இங்க இருக்கா அப்படின்றத பார்க்கணும். புரியுதுங்களா? இந்த ரெண்டு ஜோடியில யாரு டாமினன்ட்ன்றத பார்க்கணும். நம்பர் ஒன் ஸ்டெப் ஒன்னு அது. ரெண்டுல யாரு டாமினன்ட் பார்க்கணும். அந்த டாமினன்ட் வந்து இங்க இருக்கா, அந்த டாமினன்ட் அல்லீல் இங்க இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இங்க வந்து இந்த கேஸ்ல S1ன்றது இங்க இல்ல. சோ இட் லீட்ஸ் டு கம்ப்ளீட் ஃபெர்டிலிட்டி. நோட் பண்ணிட்டீங்களா இது?
பிரதீக்ஷா, இது உங்களுக்கான கொஸ்டின். சொல்லுங்க இப்போ என்ன பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் வேணும். மேலோட ஜீனோடைப் வந்து மேலோட கேமெட்ஸ் வந்துட்டு மேலோட ஜீனோடைப் வந்து S3 S4 கொடுத்துட்டேன். ஃபீமேலோடது வந்து S1 சாரி ஃபீமேலோடது வந்து S3 S4 கொடுத்துட்டோமா இங்க. மேலோடது வந்து S1 S3 அப்படின்னு கொடுத்துட்டேன். மேலோடது வந்து S1 S3 கொடுத்துட்டேன். என்ன பாசிபிள் வித் எக்ஸ்பிளனேஷன். அந்த ஃபுல் ஃபெர்டிலிட்டினா எப்படி நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா இங்க S3 இருக்கு, இங்க ஒரு S3 இருக்குல்ல. ஓகே சொல்லுங்க இப்போ இப்போ புரிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க S1 was dominant to S1 was dominant to S3. சோ அப்ப இங்க என்ன நடக்கும்? கம்ப்ளீட் ஃபெர்டிலிட்டி, கம்ப்ளீட் ஃபெர்டிலிட்டி. இப்ப இங்க என்ன ஆகுது? எஸ் எல்லாமே வந்து S1 கேமெட்ஸ் இருக்கிற மாதிரி மீனிங். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் இது எழுதிக்கோங்க. இந்த கேமெட்ஸ் எல்லாமே வந்து S1 இருக்கிற மாதிரி மீனிங். ஓகேவாமா? போலாங்களா அடுத்தது? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா மணிகண்டன்? மணிகண்டன் தானே? புரிஞ்சுதா? சோ அதே பாசிபிலிட்டி படி S1 S2 இருக்கு. ஃபீமேல்ல வந்துட்டு என்ன இருக்கு? S1 S4 இருக்கு. சோ இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு சொல்லுங்க யாருனாவது. ரெண்டுலயும் S1 இதுல வந்து S1 S4 இருக்கு. பட் இதுல டாமினன்ஸ் வரும்போது இதுல தான் பார்ப்போம். எல்லாமே ரெண்டுமே வந்து S1 மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். சோ அப்ப இங்க என்ன வரும்? நோ ஃபெர்டிலிட்டி. ஜெர்மினேட் ஆகுதா? போலன் ஜெர்மினேட் ஆகுதான்னு பாருங்க. ஜெர்மினேட் ஆகல. பட் இங்க வந்துட்டு போலன் ஜெர்மினேட் ஆகி போகுது. இந்த இதுல என்ன S1 ஃபீமேல் என்ன இருக்கு? S1 S2 இருக்கு. மேல் என்ன இருக்கு? S1 S2 இருக்கு. சோ அப்ப இதுல என்ன பாசிபிள்? சொல்லுங்கம்மா, எக்ஸ்பிளனேஷனோட சொல்லுங்கம்மா. உங்க பேரு என்ன சொன்னீங்க நேத்திக்கு? மறந்து போச்சு. பின்னாடி பின்னாடி சிவானி. சொல்லுங்கம்மா. லாஸ்ட் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் சொல்லுங்க போதும். ஏன் என்ன ரீசன்? S1 இஸ் டாமினன்ட் டு S2. அப்ப என்ன பண்ணும்? ரெண்டுமே வந்து S1 மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். S1 மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். சோ அப்ப S1ன்றது ஃபீமேல்ல இருக்கு. சோ அதனால இங்க என்ன ஆகுது? நோ ஃபெர்டிலிட்டி. நோ ஃபெர்டிலிட்டி. சோ இதான் வந்துட்டு ஸ்போரோஃபைட்டிக் சிஸ்டம். இந்த பார்ட் வந்து ஸ்போரோஃபைட்டிக். இந்தாண்ட பார்த்தது வந்துட்டு கேமெட்டோஃபைட்டிக். புரிஞ்சுதாமா? போலாங்களா அடுத்த இது? யாரு யாரும் எதை கூட்டிங்களா? போலாமா அடுத்தது? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் பார்ப்போம். சிவில் சர்வீஸ் பிலிம்ஸ் 2023 கேட்ட கொஸ்டின் போர்ட் கொடுத்துட்டாங்க. அந்த சைடு வெல் நோன் அஸ் அப்படின்ட்டாங்க. நம்பர் 1 காமராஜர் போர்ட் ஃபர்ஸ்ட் மேஜர் போர்ட் இன் இந்தியா ரிஜிஸ்டர்ட் அஸ் கம்பெனின்னு கொடுத்துட்டாங்க. செகண்ட் வந்து முந்த்ரா போர்ட் வந்துட்டு லார்ஜஸ்ட் பிரைவேட்லி ஓன்ட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்ட் வந்து விசாகப்பட்டினம் லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. How many of the above pairs are correctly matched அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க ஷமா பானு. கொஸ்டின் கஷ்டம் தான், கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்றதுனால நீங்க சால்வ்ட் ஆன்சர்ஸ் பார்த்திருப்பீங்க. அட்லீஸ்ட் இந்த இடத்துல
இந்த மாதிரி பேர்ஸ் இல்லைன்னு சொல்ல இல்லைன்னா கூட ஏதாவது 1 or 2 வச்சு எலிமினேட் பண்ணலாம். பட் எல்லாமே பேர்ஸ் பேர்ஸ்னு கொடுக்கறதுனால கஷ்டம். யாரு சொல்லுங்க? லோகேஸ்வரன் ஒன்லி டூவா? கரெக்டா பிரியதர்ஷினி? ஓகே, சொல்லுங்க எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க, எது எது கரெக்ட் எது எது தப்புன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு கரெக்ட். காமராஜர் போர்ட்டோட இன்னொரு பேர் என்ன? எண்ணூர் போர்ட். எண்ணூர் போர்ட் எந்த ஊர்ல இருக்கு? சரி சரி, நம்ம ஊர்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேஜர் போர்ட் ரிஜிஸ்டர்ட் அஸ் கம்பெனி, இதுதான் கரெக்ட். இது கரெக்ட். ஃபர்ஸ்ட் மேஜர் போர்ட் ரிஜிஸ்டர்ட் அஸ் கம்பெனி. போர்ட் வந்து என்னன்னு பிரிக்கலாம்? மேஜர் போர்ட்னு பிரிக்கலாம், இன்னொன்னு என்ன மைனர் போர்ட்னு பிரிக்கலாம். என்ன பேசிஸ்ல அது பிரிப்பாங்க? முன்ரா போர்ட் அப்படின்றது எங்க இருக்கு? குஜராத், குஜராத்ல இருக்கு. இட் இஸ் த லார்ஜஸ்ட் பிரைவேட்லி ஓன்டு போர்ட்ன்றாங்க, கரெக்டா? இப்ப யாரு ஓன் பண்றது? யாரு? அதானி குரூப்ஸ். அதானி குரூப்ஸ். சோ அப்ப இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். அதானி குரூப்ஸும் கரெக்ட். தேர்ட் ஏன் தப்பு? மும்பை போர்ட் மும்பைல இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? சோ மும்பை போர்ட் வரணும் இந்த இடத்துல வந்துட்டு. லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் வந்துட்டு படத்துல நிறைய படத்துல காட்டுவாங்க. ஏதோ ஃபைட் சீன் வேணும்னா போய் கண்டெய்னர் போர்ட்ல வச்சு எடுப்பாங்க. சோ லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் வந்துட்டு எங்க இருக்கு? மும்பை. மும்பை. இந்த இந்த சைடு இருக்கிறது என்ன என்ன கோஸ்ட்? வெஸ்ட் கோஸ்ட். மலபார் கோஸ்ட்னு சொல்லலாமா? என்ன கோஸ்ட்னு சொல்லலாம்? சரி, இன் ஜெனரல், இன் ஜெனரல் மலபார் கோஸ்ட். ஏதாவது ஒண்ணு சொன்னா அது ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஏதாவது ஒண்ணு சொல்றது. ஏமா, நான் என்ன கோரமண்டல் கோஸ்ட் நான் சொன்னேன்? ஒரு மலபார் கோஸ்ட்னு சொன்னது ஒரு பெரிய குத்தமா? வெஸ்ட் கோஸ்ட் இல்லைன்னா மலபார் கோஸ்ட்னு சொல்லலாம். இந்த சைடு இருக்கிறது என்னன்னு சொல்லலாம்? ஈஸ்ட் கோஸ்ட் இல்லைன்னா கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுல ரெண்டுல வந்துட்டு போர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எது வந்துட்டு ஃபேவரபிளா இருக்கும்? ஏன், என்ன ரீசன்? சம்மர்ஜன் கோஸ்ட். அது என்ன? எமர்ஜன் கோஸ்ட். ஓகே, பரவாயில்ல, யாரும் நல்லா நடத்திருக்காங்க. எப்படி தெரியும்? ஓகே, சரிம்மா. இப்போ வந்துட்டு மெக்கானிசம் பாக்குறோம். மெக்கானிசம். மெக்கானிசம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டதுதான், எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க. நிறைய ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கும், அந்த பேராகிராஃப் தேவையில்ல, நீங்க இதை மட்டும் எழுதுங்க போதும். மெக்கானிசம் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்க தேவையில்ல, இதை மட்டும் பாருங்க போதும். இந்த ஒரு இதை மட்டும் நீங்க ஆன்சர் எழுதுங்க போதும். ரெண்டு ஹைபோதிசிஸ் இருக்குமா? புரியுதுங்களா? இது எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதா வந்து மெக்கானிசம். சேம் ஜீனோடைப் இருக்குது, S1S2 கிராஸ் வித் S1S2, அதான் வந்து செல்ஃபிங். செல்ஃபிங்ல ஏன் வந்துட்டு ஃபர்டிலைஸ் ஆக மாட்டேங்குது, அதுவே வந்து S1S2 கிராஸ் வித் S3S4 அங்க எப்படி வந்துட்டு ஃபர்டிலைஸ் ஆகுது? என்ன மெக்கானிசம், என்ன ஹைபோதிசிஸ் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதா வந்து மெக்கானிசம், செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியோட மெக்கானிசம். புரியுதுங்களா? நம்ம எதுக்கு ஆன்சர் பண்றது புரியுதா? இது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதா வந்து மெக்கானிசம்.
ரெண்டு இருக்குமா? காம்ப்ளிமெண்டரி ஹைபோதேசிஸ், அப்போஷனல் ஹைபோதேசிஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு. காம்ப்ளிமெண்டரி ஹைபோதேசிஸ், அப்போஷனல் ஹைபோதேசிஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்க என்ன, ரெண்டு டிஃபரெண்ட் ஜீனோடைப் கிராஸ் பண்ணும்போது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றாங்க? ஒரு ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ரெண்டு டிஃபரெண்ட் ஜீனோடைப்ஸ், இங்க S1 S2 இருக்கு, இங்க என்ன இருக்கு, S3 S4 இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ல ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸ், ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸ், ரெண்டு டிஃபரெண்ட் ஜீனோடைப்ஸை கிராஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது. அது மூலியமா என்ன ஆகுது, ஃபர்டிலைசேஷன் பாசிபிள், அது மூலியமா சீட் செட் பாசிபிள் அப்படின்றது சொல்றதுக்கு பேர் என்னது, இந்த ஹைபோதேசிஸ் காம்ப்ளிமெண்டரி ஹைபோதேசிஸ். அப்போஷனல் ஹைபோதேசிஸ் என்ன, எப்படி இதுக்குள்ளார எப்படி ஆப்போசிஷன் நடக்குது, இதுக்குள்ளார எப்படி வந்து பிரச்சனை வருது அப்படின்றது. இது என்ன சொல்றாங்க, இந்த இதுல இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸ் ஒரு ப்ரொடியூஸ் ஆகுது. இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸோட ரோல் என்னவா இருக்கலாம்? இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸ், இந்த இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸோட ரோல் என்ன பண்ணலாம், என்னவா இருக்கலாம்? இதை வந்துட்டு இன்ஹிபிட் பண்ணலாம். இந்த போலன் வந்து இதுல ஜெர்மினேட் ஆகாம தடுக்குது இல்ல, அந்த இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸோட ரோல் வந்து அதுவா இருக்கலாம். சோ இதான் இந்த ரெண்டு இதோட ஹைபோதேசிஸ். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸா இல்ல ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸா அப்படின்றத வச்சு சொல்றோம் காம்ப்ளிமெண்டரி ஹைபோதேசிஸ் இல்ல அப்போஷனல் ஹைபோதேசிஸ். ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸோட ரோல் என்னவா இருக்கலாம்? It stimulates the germination of pollen grains. It stimulates the இந்த இடத்துல pollen grains வந்து விழுது இல்ல, இந்த pollen grains வந்து என்ன ஆகுது, it stimulates the germination of pollen grains. அதுக்கு பேர் என்ன, ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸோட ரோல். அதுவே இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸ் சொல்றோம். இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸ் அங்க என்ன, அதோட ரோல் என்னவா இருக்கலாம்? ரெண்டும் ஒரே ஜீனோடைப்பா இருக்கும்போது, இதுவும் S1 S2 இருக்குது, அதாவது வந்து உள்ள இருக்கிறதும் வந்துட்டு இதுவும் S1 S2 இருக்குது. போலனோட ஜீனோடைப் என்ன, S1 S2 இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன ஆகுதுன்றாங்க, ஒரு இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றாங்க. அந்த இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸோட ரோல் என்னவா இருக்கலாம்? ஒன்றும் இல்லை, இட் இன்ஹிபிட்ஸ் த ஜெர்மினேஷன் ஆஃப் போலன் கிரைன்ஸ். ஸோ இந்த போலன் கிரைன் ஜெர்மினேஷன் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ இதான் வந்து ஹைப்போதிசிஸ் இல்ல மெக்கானிசம். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அதான் இந்த இதுல இருக்கும். இந்த இதையும் நோட் பண்ணிக்கோங்க, சொல்லாத பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா.
என்ன இருக்கும் பாருங்கம்மா. நாடு என்ன இருக்கு? புரிஞ்சுது அந்த டயக்ராம்? ஒன்றும் இல்லை, அதே இதுதான் 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. S1 S2 crossed with S1 S2. இங்க வந்துட்டு ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா? இந்த இதுல ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா? ஆகாது. நோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸ். நோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸ். இதுவே S1 S2 crossed with S3 S4. இங்க வந்து என்ன பாசிபிள்? இங்க என்ன பாசிபிள்? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸ். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸ். சோ இந்த ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால என்ன நடக்குது? என்னமா? எதுமா? நம்ம இதுல என்ன ஆன்சர் பண்ணணும்? S1 S2 S1 S2 நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்? S1 S2 நடக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது, சீடு ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. வேற வேற ஜீனோடைப் இருக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகணும். சோ அதுக்கான ஆன்சர் தான். சோ இங்க வந்துட்டு ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால என்ன நடக்குது? இந்த இடத்துல வந்து ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால வந்துட்டு சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றாங்க. இந்த இடத்துல வந்து இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸ் வச்சு பேசிஸா வச்சு சொல்றாங்க. ஒருவேளை இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸ் சேம் ஜீனோடைப்பா இருந்தா என்ன நடக்கும்? சேம் ஜீனோடைப்பா இருந்தா என்ன நடக்கும் லாவண்யா? சேம் ஜீனோடைப்பா இருக்கு. S1 S2 ரெண்டுமே ஒரே ஜீனோடைப்பா இருக்கு. இங்கே S1 S2, இங்கே S1 S2. இனிபிட்டாஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு S1 S2 S3 S4 டிஃபரண்ட் ஜீனோடைப்ஸ் இருந்துச்சுன்னா அங்க என்ன நடக்கும்? சோ அங்க வந்து நோ ப்ரொடக்ஷன் ஆஃப் இனிபிட்டரி சப்ஸ்டன்ஸ், நோ ப்ரொடக்ஷன் ஆஃப் இனிபிட்டரி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இட் ரிசல்ட்ஸ் இன் சீட் ஃபார்மேஷன் அப்படின்றது. அதை நீங்க முன்னாடி நேரத்தை அந்த ஒழுங்கா கவனிச்சிருந்தீங்கனாலே போதும். அதனாலதான் அந்த 2 பாயிண்ட் நான் தனியா எடுத்து நடத்தினேன். இதுதான் நீங்க பார்க்கணும், எங்க வந்து இனிபிட்டர் ப்ரொடியூஸ் ஆகும், எங்க வந்து ஸ்டிமுலேஷன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது. ஆக்சுவலி இந்த கிராஸ்ல இருக்கிறத மட்டும் நீங்க பாத்துக்கும் போதும். எங்க வந்து இனிபிட்டரி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், எங்க வந்து ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸ் எங்க ப்ரொடியூஸ் ஆகும்? அன்லைக் ஜீனோடைப்ஸ் நடுவுல, அன்லைக் ஜீனோடைப்ஸ் நடுவுல ஸ்டிமுலேட்டரி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இனிபிட்டர் சப்ஸ்டன்ஸ் எங்க எதுக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகும்? லைக் ஜீனோடைப்ஸ் நடுவுல. புரிஞ்சுதாமா? போலாங்களா அடுத்து? இது நோட் பண்ணிட்டீங்களா? செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ஓவர் கம் பண்ணணும்னா என்னமா பண்ணலாம்? இப்போ என்கிட்ட வந்து ஏதோ ஒரு ஜீனோடைப் இருக்குமா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி பிரிஞ்சால் சொன்னீங்கல்ல, பிரிஞ்சால்ல என்கிட்ட ஏதோ ஒரு லைன் இருக்கு, லைன் ஏ அப்படின்னு வச்சுப்போம், லைன் ஏன்னு வச்சுப்போம். லைன் ஏவோட சீட்ஸ் எனக்கு இந்த வருஷம் கிடைச்சிருச்சு. ரொம்ப குறைவான சீட்ஸ் தான் எனக்கு கிடைச்சது. ஃபாரின்ல இருந்து நான் கொண்டு வந்த அந்த சீட்ஸ், எக்ஸாட்டிக் கலெக்ஷன் சொல்லுவோம்ல, ஃபாரின்ல இருந்து அந்த சீட்ஸ் நான் கல் பண்ணி வந்திருக்கேன். 10 சீட் தான் இருக்கு. இந்த 10 சீடும் நான் இந்த வருஷம் நான் ஷோவிங் எடுத்துட்டேன். இப்போ அடுத்த வருஷம் எனக்கு தேவை, அந்த ஜீனோடைப் தேவை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? கொஸ்டின் புரியுதா? மெயின்டெனர்ல கொஸ்டின் புரியுதாமா? ஃபாரின்ல இருந்து ஒரு 10 சீட் மட்டும் கல் பண்ணிட்டு வந்துட்டேன். 10 சீரியை நான் ஃபீல்ட்ல வந்துட்டு க்ரோ பண்றேன். 10 சீரியை நான் ஃபீல்ட்ல க்ரோ பண்ணி வளர்த்துட்டேன்.
இப்போ அந்த சீடு இப்ப அதுல இருந்து எனக்கு தேவை அடுத்த வருஷம், அதாவது 2025க்கு எனக்கு அந்த சீடு தேவை. இப்ப நான் என்ன பண்ணலாம்? ஜீனோடைப் அதே ஜீனோடைப்பா இருக்கணும். கொஸ்டின் புரியுதா? நான் ஆன்சர் கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதா? அவ்வளவு டஃபாவா கேட்டேன்? ஏதோ ஒரு லைன் எக்ஸ் ஃபாரின்ல இருந்து இப்ப யூஎஸ்ல இருந்து லைன் எக்ஸ்னு ஒரு லைன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொண்டு வந்துட்டேன். இது என்ன பண்றேன்? 2025ல வளர்த்துட்டேன், 2024ல வளர்த்துட்டேன். 2024 என்கிட்ட இருக்கிறதே 10 சீடு தான், 10 சீடும் வளர்த்துட்டேன். இப்ப 2025ல அரவிந்தன் கேக்குறாரு, 2025ல நீங்க வாங்கிட்டு வந்தீங்கல்ல, யூஎஸ்ஏல இருந்து வாங்கிட்டு வந்தீங்கல்ல, 2025ல எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் சீடு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த 10 சீடையும் நான் வளர்த்துட்டேன். அதே ஜீனோடைப் வேணுங்கிறான் அரவிந்தன். வந்து எனக்கு அதே ஜீனோடைப் வேணுங்கிறான். நான் சரி வேற இதெல்லாம் கிராஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறேன். எனக்கு அதே ஜீனோடைப் தான் வேணும். நீங்க கொண்டு வந்தீங்களா அந்த லைன் ஏன்ட்டு, அந்த லைன் ஏ எனக்கு அப்படியே வேணும் அப்படின்றாங்க. இப்ப நான் என்ன பண்ணலாம்? செல்ஃபிங் பண்ணலான்றீங்க, ஆனா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியா போயிடுது. செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியா போயிடுது. நீங்க தான் சொல்றீங்களா பிரிஞ்சால் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இருக்குன்ட்டு. செல்ஃபிங் பண்ணலான்னு பார்த்தா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியா போகுது. செல்ஃபிங் பண்ணலான்னு பார்த்தா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியா போகுது. கிராசிங் பண்ணலான்னு சொன்னா அந்த பையன் வந்துட்டு எனக்கு லைன் ஏ எனக்கு அதே ஜீன் அப்படியே வேணும், அதே ஜீனோடைப் அப்படியே வேணும்ன்றாங்க. அப்பயும் ஜீனோடைப் அதே தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க S1 S2 இருக்குன்னு வச்சுப்போம். இங்க S1 S2 இருக்குன்னு வச்சுப்போம். இந்த இந்த இதுல இந்த பிளான்ல என்ன இருக்கும்? அதுலயும் S1 S2 தான் இருக்கும். எப்படி யோசிக்கிறேன்? இல்லன்னா அப்படி அப்படிலாம் யோசிச்சீங்க அப்படின்னா போலண்ட் மட்டும் கலெக்ட் பண்ணி போயிட்டு நீங்க டப்ளிங் பண்ணிடலாம், குரோமோசோம் டப்ளிங் பண்ணிடலாம். இல்ல போலண்ட் யாரா பயோடெக்னாலஜிஸ் இருக்காங்க அப்படின்னா ஆண்ட்ரோஜெனிசிஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஆண்ட்ரோஜெனிசிஸ்ல என்ன பண்ணுவாங்க? போலண்ட்ல இருந்தே வந்து ஒரு வெறும் போலண்ட்ல இருந்தே பிளான்ட் கொண்டு வருவாங்க. அப்ப நீங்க அந்த அளவுக்கு யோசிச்சீங்க அப்படின்னா நானும் யோசிப்பேன். அதுல இருந்து கேலஸ் கல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். எல்லாம் பிராக்டிகலா என்ன பாசிபிள் அதுதான் சொல்லணும். அதான் அந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியை பிரேக் பண்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு, ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு, நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. என்னென்ன டெக்னிக்கோ அதெல்லாம் தான் அடுத்து பார்க்க போறோம். சோ அந்த என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு இப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ல டெக்னிக்ஸ் டு ஓவர் கம் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. மறுபடியும் போய் அமெரிக்காவிலே போய் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. என்னன்னா அதே பிளான்ட் வேற ஃபிளவர் கூட பாலினேஷன் பண்ணலாம். வேற ஃபிளவர் கூட பாலினேஷன் பண்ணாலும் அதே ஜீனோடைப் தான் இருக்கும், S1 S2 தான் இருக்கும். இதே S1 S2 தான் வந்து இந்த 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 பிளான்ட்டோட போலனும் ப்ரொடியூஸ் பண்ணும். S1 S2 தான் இருக்கும். போவாங்களா அடுத்தது? சோ அதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக் தான் வந்துட்டு பட் பாலினேஷன். பட் பாலினேஷன் என்ன? இதுல இருக்கிறதெல்லாம் நீங்க எதுவும் எழுத வேணாமா, ஏன்னா நோட்ஸ் இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல வந்துரும். நான் என்னென்ன அவுட்லைன் மட்டும் சொல்றேன். பட் பாலினேஷன் என்ன? பட்னா என்ன? மொட்டா இருக்கும்போது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது க்ளோஸ்டா இருக்கும்போது இதுல வந்துட்டு நீங்க பாலினேட் பண்ணுங்க. இதுல வந்து நீங்க பாலினேட் பண்ணுங்க, மேனுவலா பாலினேட் பண்ணீங்க அப்படின்னா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றாங்க. அதாம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப மட்டும் எப்படின்னா அதான் சொல்லியிருக்காங்க அவங்க பாசிபிள் இருக்கு அப்படின்றாங்க. அது மூலியமா ஒரு சில ஸ்பீசிஸ்ல சம் ஸ்பீசிஸ்ல we can overcome அப்படின்றாங்க. யாரு மறுபடியும் சொல்றது? போன் தானே பார்த்துட்டு இருந்தீங்க நேரம். பாருங்க ஆக்சுவலா என்னன்னா எப்படி அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கேட்கணும் அப்படின்னா அந்த போலன் ஜெர்மினேஷன் ஒரு சில சப்ஸ்டன்ஸ் தேவைப்படும். ஸ்டிக்மால படக்கூடிய போலன் வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கு ஒரு சில சப்ஸ்டன்ஸ் தேவைப்படும். சோ அதை பட்லே பாலினேட் பண்ணோம் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது அப்படின்றாங்க, நிறைய கிடைக்குது அப்படின்றாங்க. புரியுதுங்களா? பட் அப்படின்னா சின்னதா அதாவது முட்டா இருக்கும்போதே வந்து பாலினேட் பண்ணணும் அப்படின்றாங்க. யூஸ்வலா பாலினேஷன் எப்படி பண்ணுவாங்க? கம்ப்ளீட்டா ஃபிளவர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது இல்ல, இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாலினேட் பண்ணுவாங்க. பட் இதுல என்ன சொல்றாங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா பட்டா இருக்கும்போதே போய் பாலினேட் பண்ணுங்க. அப்ப வந்துட்டு செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ஓவர் கம் பண்ணலாம். அது எப்படின்னா வந்து சம் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அந்த டைம்ல அப்படின்றாங்க. இந்த போலன் ஜெர்மினேட் ஆகிறதுக்கு ஒரு சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம்
ஃபேவரபிள் சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது மூலியமா பாசிபிள் அப்படின்றாங்க. போலன் போலன் மெச்சூர் ஆயிருக்கும். வேற ஏதாவது ஒரு பிளான்ட்ல இருந்து வாங்கிட்டு வரலாம். வேற ஏதாவது ஒரு பிளான்ட்ல இருந்து எடுத்துட்டு வரலாம். ஒரு செடியில பூ இருக்கு அப்படின்னா அந்த பூ எல்லாமே ஒரே நேரத்திலே பூக்குமா? ஒரு பூ வந்துட்டு கொஞ்சம் பூத்திருக்கும், ஒரு பூ வந்து 2-3 நாள் கழிச்சு பூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ல இன்னைக்கு பூத்த போலனை எடுத்து நம்ம ஸ்டோர் கூட பண்ணி வைக்கலாம், ப்ரிசர்வ் கூட பண்ணி வைக்கலாம். லோ டெம்பரேச்சர்ல ப்ரிசர்வ் கூட பண்ணி வைக்கலாம். கிரையோ பிரிசர்வேஷன்லாம் வருஷ கணக்கில் கூட ப்ரிசர்வ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஒரு போலன் பூத்திருக்கு, இன்னைக்கு ஒரு போலன் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டு 2-3 நாள் கழிச்சு பட் ஆக போது இல்ல, அதில் நான் எடுத்துட்டு போய் பாலினேஷன் பண்ணலாம். அது வந்து ஒரு டெக்னிக். சர்ஜிக்கல் டெக்னிக்னா என்ன? சர்ஜிக்கல் டெக்னிக்னா சர்ஜிக்கல் டெக்னிக்னா இங்க போன என்னது ஸ்டிக்மா ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி. ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி. இங்க பட்டா தானே ஜெர்மேட் ஆக மாட்டேங்குது. இங்க பட்டதுனால தானே ஜெர்மேட் ஆக மாட்டேங்குது. இது வரைக்கும் கட் பண்ணிட்டு டைரக்டா ஓவியூல்ல போய் போலன டிராப் பண்ணுங்க அப்படின்றாங்க. புரியுதுங்களா? இது வரைக்கும் கட் பண்ணிட்டு மேல என்னென்ன இருக்கு ஸ்டிக்மா ஸ்டைல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டா போய் ஓவியூல்லே டிராப் பண்ணுங்க. அது மூலியமா ஓவரிக்குள்ளார இல்ல எஸ்பெஷலி இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஓவியூல். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். இதெல்லாம் கேர்ஃபுல்லா பண்ணணும். கிட்டத்தட்ட லேப்ல வந்துட்டு ஆபரேஷன் பண்ணுவாங்கல்ல, ஆபரேஷன் தியேட்டர்ல ஆபரேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா வந்து ஓவியூல்ல டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா சீட் செட் ஆகும் போயிடும் மறுபடியும். ஸோ இதான் வந்து சர்ஜிக்கல் டெக்னிக் அப்படின்றது. புரிஞ்சுதாமா சர்ஜிக்கல் டெக்னிக் என்னன்னு குமரன்? டிலேட் பாலினேஷன் என்ன? டிலேட் பாலினேஷன் ஃபர்ஸ்ட் பாலினேஷன் என்ன? பாலினேஷன் என்ன? பாலினேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் மேல் டு ஃபீமேல் அப்படின்னு சொல்லலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஆன் தி ஸ்டிக்மா ஓவர் தி ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் டு தி ஸ்டிக்மா. இப்போ டிலேடு பாலினேஷன் என்ன மீனிங்கா இருக்கலாம்? டிலேடு பாலினேஷன் அப்படின்னா என்ன மீனிங்கா இருக்கலாம்? லேட்டா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னைக்கு பூ பூத்திருக்கு. ஃபிளவரிங்ல அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? ரைஸ்ல வந்துட்டு ஃபிளவரிங் நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? ரைஸ்லயோ இல்ல எதுலயோ அட்லீஸ்ட் நார்மல் பூவுலனாவது ஃபிளவரிங் அப்சர்வ் பண்ணிருப்பீங்கல்ல. இன்னைக்கு பூத்துச்சு அப்படின்னா இன்னைக்கே பாலினேட் பண்ணாம ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 4 நாளோ இல்ல 5 நாளோ கழிச்சு, அதுக்கு பேர் என்ன ஏஜ்டு பிஸ்டில்னு சொல்லுவாங்க. ஏஜ்டு பிஸ்டில். இன்னைக்கு பூ பூத்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டிக்மாவோட ரெசெப்டிவிட்டி இன்னைக்கு தான் இருக்கும். புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு ஃபிளவரிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டிக்மாவோட ரெசெப்டிவிட்டி இன்னைக்கு இருக்கும். பட் அது புரியுதுங்களா? ஸ்டிக்மா ரெசெப்டிவிட்டினா என்னன்னு தெரியுதா? சப்போஸ் ஏதோ ஒரு ஃபிளவர் இன்னைக்கு பூத்திருக்கு அப்படின்னா அந்த ஸ்டிக்மாவோட ரெசெப்டிவிட்டி யூசுவல் கண்டிஷன்ல நார்மல் கண்டிஷன்ல ஃபிளவரிங் வந்துட்டு ஒரு கிராப்லயும் வந்துட்டு ஒரு டைம் நடக்கும். மார்னிங் ஒரு இதுல வந்து மார்னிங் நடக்கும், ஒரு கிராப்ல வந்து ஃபிளவரிங் வந்து லேட் ஈவினிங் அந்த மாதிரி நடக்கும். சோ அப்போ எப்போ ஃபிளவரிங் நடக்குதோ அந்த டைம் தான் வந்து இந்த ஸ்டிக்மா ரெசெப்டிவா இருக்கும். ஸ்டிக்மா வந்து என்னவா இருக்கும்? ரெசெப்டிவா இருக்கும். ஸ்டிக்மா ரெசெப்டிவ். இது நார்மல் கண்டிஷன்ல அந்த டைம்ல தான் ஸ்டிக்மா வந்து ரெசெப்டிவா இருக்கும். பட் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ஓவர் கம் பண்ணும் அப்படின்னா ஃபிளவர் பூத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 4 நாளோ இல்ல ஒரு 5 நாளோ கழிச்சு நீங்க பாலினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு சீட் செட் ஆகும் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அதுக்கு பேர் டிலேடு பாலினேஷன் அப்படின்றோம். டிலேடு பாலினேஷன். இன் சம் ஸ்பீசிஸ் பாலினேஷன் டிலேடு பாலினேஷன் பாருங்க லாஸ்ட் இது. Pollination of aged pistils several days after maturity. Pollination of aged pistils several days after maturity. அதுக்கு பேர் என்ன? டிலேடு பாலினேஷன் அப்படின்றோம். டிலேடு பாலினேஷன்.
கேமட்டோஃபைட்டிக் ஸ்போரோஃபைட்டிக் மறுபடியுமா? கெமிக்கல் அப்ளை பண்ணலாமா? கெமிக்கல் அப்ளை பண்ணலாம், நிறைய கெமிக்கல் இருக்கு. கேமட்டோஃபைட்டிக் ஸ்போரோஃபைட்டிக் கேக்குறாங்க மறுபடியும். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். கேமட்டோஃபைட்டிக் ஸ்போரோஃபைட்டிக் பாத்துட்டீங்களா நான்சி? ஓகே. கிரீன் டயக்ராம். ஓகே, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்கம்மா, இதோட முடிச்சுக்கலாம், மீதி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்து. நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன மறுபடியும் 9 மணிக்கு இருக்குமா இப்போ? இல்லன்னு சொன்னா எப்படி ஒரு கிளாஸ் எடுத்துருவாருன்ற மாதிரியே மூஞ்சி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு இல்லையா? எத்தனை ஸ்லைடு இருக்கு? 1 2 3 ஸ்லைடு தான் இருக்கு. நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகே ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் மட்டும். பாட்னி ஆப்ஷனல். எடுத்துருங்க. பட் பாலினேஷன் தேர்ட் பாயிண்ட். ஃப்ளூயிட்னா அந்த லிக்விட் சப்ஸ்டன்ஸ் வரும்ன்றாங்கம்மா. அந்த ஸ்டிக்மால வந்து லிக்விட் சப்ஸ்டன்ஸ் வரும்ன்றாங்க, அதான் ஃப்ளூயிட்ன்றது சொல்றது. பாட்னி ஆப்ஷனுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குமா? பாட்னி ஃபார் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு புக் இருக்கு, அதை வாங்கி படிங்க. பாட்னி ஃபார் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்கு, டெல்லி யூனிவர்சிட்டியோடது. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? ஆன்லைன் பேட்ச் ஆஃப்லைன் பேட்ச்ல ஏதாவது டவுட் இருக்கா? முடிக்கும் போது மட்டும் அந்த டவுட் இருக்காது. என்ன டைம் இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கணும்ல. ஆன்லைன் பேட்ச் ஏதாவது டவுட் இருக்காமா? புரிஞ்சுதா நடத்துந்து? ஓகே ஓகே. ஆஃப்லைன் பேட்ச் ஏதாவது டவுட் இருக்காமா? ஓகேமா ஓகேமா, கிளாஸ் முடிச்சுக்கலாமா? புரிஞ்சுதுண்ணா. தேங்க்யூ. இல்லம்மா, அப்ப என்னன்றது